நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிற உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள உறவு, மணவாளனாகிய இயேசுவுக்கும் மணவாட்டியாயிருக்கிற நமக்கும் உண்டாகிற உறவு, அதை பற்றி தான் உன்னத பாட்டுகளில் எழுதப்பட்டிருக்கிறார். அவர் மணவாளன், சபை மணவாட்டி. ஒரு கூட்டமாக இருக்கிற சபை மாத்திரம் அல்ல, ஒரு தனிப்பட்ட விசுவாசி மணவாட்டி. ஒரு தனிப்பட்ட விசுவாசியும் இயேசுவனுடைய மணவாளனாகிய இயேசுவனுடைய மணவாட்டி. அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு விசுவாசிக்கும் மணவாளனாகிய இயேசுக்கும் உள்ள உறவு, அவங்களுக்குள்ளே காணப்படுகிற ஐக்கியம், அதைத்தான் இந்த புஸ்தகம் ஆழமாய் பேசுகிறது. கடந்த நாட்கள், இந்த 2 நாட்களாக தேவ ஊழியர்களை கொண்டு அதை குறித்து அழகாய் ஆண்டவர் அநேக காரியங்களை பேசிக்கொண்டே வருகிறார். இன்றைக்கு காலையில் சர் ராபின்சன் அவர்கள் மூலமாக ஆண்டவர் எப்படி மணவாளனுடைய விருப்பத்தை மணவாட்டி நிறைவேற்றணும் என்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அதையே தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன, அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். மணவாளனாகிய அந்த இயேசுடைய விருப்பத்தை ஒரு மணவாட்டி நிறைவேற்றணும். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி சொன்னார். காலையில் ராபின்சன் அவர்கள் கொடுத்த செய்தியின் தொடர்ச்சியாக நான் பேசும்படிக்கு ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னால் ஒரு மணவாளன் மணவாட்டி என்று வரும்போது 2 பேரும் ஐக்கியத்தில் நிலைத்திருந்து மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல வேண்டுமானால் ஒருவருடைய விருப்பத்தை ஒருவர் அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு கணவன் மனைவியினுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றணும். ஒரு மனைவி கணவனுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றும் போது தான் அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமெசி, ஒரு நெருக்கமான ஒரு அன்பு ஐக்கியம் காணப்படும். அப்போ நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பத்தை நாம் அறிந்து அதை நாம் நிறைவேற்றும் போது தான் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு, அதை தனிப்பட்ட முறையில் உண்டாகிற அந்த ஐக்கியம் பலமாக முடியும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய எப்படி சேர்ந்து நடந்து போவார்கள்? 2 பேர் ஒருமனப்பட வேண்டும், அப்போ தான் இணைந்து போக முடியும். மணவாளனாகிய இயேசுவும் மணவாட்டியாயிருக்கிற நாமும் இணைந்து நடந்தால்தான், ஒருமனப்பட்டு நடந்தால்தான் அந்த ஐக்கியம் பலமுள்ளதாக இருக்கும், சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். நான் தனிப்பட்ட முறையில் உங்களை நிறுத்த விரும்புகிறேன். நானும் என் மணவாளனும் அந்த மாதிரி யோசிங்க, அதை குறித்து சிந்திங்க. என் மணவாளன் இயேசுவினிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். இப்போ நாம் விரும்புகிறதை மணவாளனாக இயேசு நிறைவேற்றுகிறார். இல்லை, படிக்கிற பிள்ளைகள் சொல்கிறாங்க, நான் இன்னும் படிக்கணும்னு விரும்பினேன், ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். எனக்கு இந்த வேலை கிடைக்கும்னு விரும்பி ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றினார். இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு வேணும்னு விரும்பி ஜெபம் பண்ணினேன், ஆண்டவர் எனக்கு தந்தார். அப்போ நீங்கள் விரும்புகிறதையெல்லாம் மணவாளனாகிய இயேசு நிறைவேற்றி தருகிறார். நீங்கள் விரும்புகிற சின்ன காரியம், பெரிய காரியம், சிலர் ஆச்சரியத்தோடு வந்து சொல்லுவாங்க, இந்த சின்ன காரியத்தில் கூட நான் விரும்பினதை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தார் என்பதாய் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மணவாளன் நமக்கு இருக்கிறார். நம்மோடு நம்முடைய விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு மணவாளன், நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு மணவாளன் இயேசு. இவங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இவங்க என்னுடைய மணவாட்டி, பரலோகத்தில் என்னோடு கூட வந்து வாழ்ந்திருக்க போகிறாங்க, இந்த பூமியில் இருக்கும்போதும் அவங்க விரும்புகிறத நான் செய்து கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நம்ம எல்லா விதத்திலும் சந்தோஷப்படுத்துகிறார். யோசித்து பாருங்கள், எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட நான் விரும்பினது ஆண்டவர் எனக்கு செய்து கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படி சொல்லுகிற பலரை நான் சந்தித்திருக்கிறேன். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய மணவாளனாகிய இயேசு உங்கள் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். மணவாட்டியாக அவர் நேசித்து உங்களை பிரியப்படுத்த, உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவ்வளவு வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். சரி, அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார், அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மணவாட்டியாக இருக்கிற நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமா? மணவாட்டியாக இருக்கிற நான் இயேசுவாகிய என் மணவாளனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேனா?
அதுதான் முக்கியம். நான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாக இருந்தால் அவர் என் மேலே அன்பு அதிகமாகும், என் மேலே அவருக்கு பாசம் அதிகமாகும், என்னோடு கூட அவர் நெருக்கமான ஒரு உறவில் அவர் இருக்க முடியும். அப்போ அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அநேகர் அதை குறித்து யோசிப்பதே இல்லை. வழக்கத்தின்படி ஒரு ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஆண்டவர் மேல் அன்பாக தானே இருக்கிறோம், அதோடு நின்று கொள்ளுகிறோம். அதையும் தாண்டி ஒரு மணவாளன் மணவாட்டி உறவு என்பது அதையும் தாண்டி அதை மறந்துடக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறாங்களே, ரட்சிக்கப்படாதவங்க கூட சர்ச்சுக்கு போகிறாங்க, காணிக்கை போடுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ரட்சிக்கவே படலை, அந்த அனுபவமே இல்லை. அவங்களும் பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, பக்தியாக இருக்கிறாங்க. அதனோடு நம்ம நின்று விடக்கூடாது. அதையும் தாண்டி ஒரு நெருக்கமான ஒரு அனுபவம். அதனால தான் நேற்றுக்கு சாம் ஜபத்துரை அண்ணன் சொன்னார்கள், எத்தனையோ உறவுகள் நமக்கு இருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு இருக்கிறது, அதோடு கூட சகோதரன் சகோதரி என்கிற உறவு இருக்கிறது, அது மாதிரி உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா அல்லது பிள்ளைகள் அந்த மாதிரி உறவு இருக்கிறது, நண்பர்கள் சிநேகிதன் சிநேகிதி என்ற உறவு இருக்கிறது. எல்லாவற்றை விட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வித்தியாசமான உறவு கணவன் மனைவி, மணவாளன் மணவாட்டி என்கிற உறவு. அந்த ரெண்டு பேருக்குள்ளே தான் ரகசியம் இருக்கும். அதுதான் தேவன் இணைத்து மரணம் வரைக்கும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு. பெற்றோரை பார்த்த இந்த பிள்ளைகளும் பெற்றோரும் சாக வரைக்கும் ஒன்றா இருப்பீங்க, மரணம் தான் உங்களை பிரிக்கும் அப்படி சொல்லப்படவில்லை. ஒரு நண்பனுடைய உறவை குறித்து அப்படி வேதத்தில் சொல்லப்படவில்லை. யாருடைய உறவை குறித்து அப்படி சொல்லப்படவில்லை. கணவன் மனைவி உறவு, அந்த ஒரு மணவாளன் மணவாட்டி இணைக்கப்படும் போது தான் மரணம்தான் உங்களை பிரிக்க முடியும் என்பதாய் சொல்லப்படுகிறார். அப்படியானால் மரணம் வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரே ஒரு உறவு இந்த மணவாளன் மணவாட்டி உறவு. அதை தான் இந்த ரகசியம் பெரிது என்று பவுல் எழுதுகிறார். அது ஒரு பெரிய ரகசியம். மணவாளனாகி இயேசுவோடு நம்ம கொண்டிருக்கிற அந்த மணவாட்டி என்கிற அந்த உறவு என்பது அவ்வளோ ஒரு மேன்மையானது, அவ்வளோ ஒரு இனிமையானது என்பதாக. அந்த மாதிரி ஒரு உறவை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவிலே தான் நம்மை முதலாவது ஆண்டவர் அழைத்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டவனை பிள்ளைகளே என்று அழைத்து கொண்டார். அவர் அப்பா என்று அழைக்கிறோம், தகப்பனே என்று அழைக்கிறோம். அந்த ஸ்லாக்கியை கொடுத்தார். கொஞ்சம் நம்ம வளர்ந்த பிறகு ஆண்டவர் நம்மை சிநேகிதனே என்று அழைத்தார். எல்லாத்தையும் நான் உனக்கு மறைக்கலை, எல்லாத்தையும் உனக்கு மறந்திருந்து சொல்லுகிறேன் சிநேகிதன். அதற்கு முன்னால் ஆண்டவர் சீஷர்கள் என்று சொல்லுகிறார். நம்மை சீஷர்களாக நம்ம பிள்ளைகளாய் மாற்றினவர் சீஷர்களாய் மாற்றி சிநேகிதர்களாய் மாற்றி, சிநேகிதன் என்கிற உறவும் ஒரு நெருக்கமான உறவு தான். ஆனால் அதையும் தாண்டி கடைசி நிலைமைக்கு வரும்போது மணவாளன் மணவாட்டி என்கிற உறவு. என்னால் அவர் மணவாளனாக தான் வரப்போகிறார், சிநேகிதனாய் வரப்போவது இல்லை, ஒரு தகப்பனாய் வரப்போவது இல்லை, ஒரு மணவாளனாய் வரப்போகிறார். நாம் மணவாட்டியாய் அவரை சந்திக்க போகிறோம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறார். அதுதான் ஒரு உச்ச நிலைமை, மேன்மையான ஒரு நிலைமை. மணவாளன் மணவாட்டிக்குள்ள உறவு என்பது வேறு யாருக்கும் தெரியாத ரகசியம். அந்த ரெண்டு பேருக்கு மாத்திரமே தெரிந்தது. பாருங்க, ஒரு மனைவியை புருஷன் விட்டு கொடுப்பதில்லை, புருஷனை மனைவி விட்டு கொடுப்பது இல்லை. அந்த ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு பேருடைய ரகசியமுமே தெரியும். வேறு யாருக்கும் அப்படி தெரியப்படுத்தினா அவங்க சரியான உறவில் இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனைவி புருஷனை பற்றி வெளியில் அப்படி பேசுனா அவருடைய உறவு சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு புருஷன் மனைவி குறித்து அப்படி பேசினா அவங்களுக்குள்ள உறவு சரியில்லைன்னு அர்த்தம். அந்த சரியான உறவில் இருந்தால் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். குறைபாடுகள் நிறைவுகள் தெரிந்தாலும் நிறைவை மட்டும் பேசுவாங்க, குறைவை பேச மாட்டார்கள். அதுதான் மணவாளன் மணவாட்டியுடைய உறவினுடைய ஒரு சிறப்பு. ஆண்டவர் எந்த இடத்துல நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் தெரியுமா? நம்மகிட்ட உள்ள குறைவு அவருக்கு தெரியும். நம்ம எவ்வளோ குறைவு உள்ளவங்க, எங்கே மிஸ்டேக் பண்ணால் நமக்கு தெரியும். யார்கிட்டையாவது விட்டு கொடுப்பாரா? விட்டே கொடுக்க மாட்டார் ஆண்டவர். இல்லை, என்னுடைய மணவாட்டி என்னுடைய பிள்ளை அப்படி கிடையாது. ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டான். நேரில் கண்டிப்பார், ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி. வெளியில் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். அதுதான் அந்த மணவாளனுடைய சிறப்பு. பிசாசுகிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டார். சாத்தான் சொன்னால் கூட பாருங்க, அவன் விட்டு இப்படி இருக்குதுன்னு சொன்னால் கூட உடனே வஸ்திரத்தை கழட்டி வேறு வஸ்திரத்தை போட்டு பரிசுத்தமாக்கி பாரு, நான் பரிசுத்தமாக்கிட்டேன்னு சொல்கிறார். அது மாதிரி ஒரு நல்ல மணவாளன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரோடு கூட உள்ள அந்த உறவு, அந்த ஐக்கியம், பர்சனல் இன்டிமெசி, அதான் முக்கியம். ஜெபிக்கிறோம் அதான், ஆனால் பர்சனல் இன்டிமெசி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு. அந்த ஸ்டேஜுக்குள்ள நம்ம கடந்து போகணும்.
தகப்பன் பிள்ளைகள் என்கிற உறவை தாண்டி, ஒரு எஜமான் சீஷன் என்ற உறவை தாண்டி, ஒரு நண்பன் என்கிற உறவை தாண்டி, இப்போ ஒரு மணவாளன் என்கிற உறவுக்குள்ளே நம்ம வளர்ந்து போக வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அது, அந்த பரிபூரணப்பட்ட நிலைமை அது. அந்த நிலைமைக்கு நாம் இயேசுவோடு கூட நெருங்கி இருக்க வேண்டும். அவரோடு கூட அவ்வளவு நெருக்கமான ஒரு அனுபவத்திலே வாழ வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு பிரியமானதெல்லாம் அவர் செய்கிறார். யோசேப்பு சின்ன சின்ன காரியத்தில் கூட அவர் அழகா நம்ம விரும்புகிறத நமக்கு ஆண்டவர் தருகிறார். நம்ம விரும்புகிறத ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். சின்ன காரியம் அந்த விருப்பத்தை கூட ஆண்டவர் நமக்கு நிறைவேறும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம ஆசைப்படுறத ஜெபிக்காட்டா கூட உள்ளத்தில் ஆசை வந்துட்டு ஆண்டவர் நிறைவேற்றிடுவார். அந்த மாதிரி ஆண்டவர் செய்வார். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் நடத்துவார். அந்த மாதிரி ஒரு நல்ல மணவாளன் நமக்கு இருந்தால் அவர் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றுகிறாரே, அவர் ஆசையை நம்ம நிறைவேற்றுகிறோமா? அவர் ஆசைப்படுவதை நாம் நிறைவேற்றுகிறேனா? அவர் ஆசைப்படுகிறபடி நான் நடந்து கொள்ளுகிறேனா? அவர் விரும்புகிறபடி நான் நடந்து கொள்ளுகிறேனா? பாருங்க, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. அப்படி ஊழியம் செய்யலாம், சோமன்றோம், ஊழியத்துக்கு உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நான் ஒவ்வொரு ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு கூட்டமாக ஒரு உபவாசம் முடிச்சுட்டு என் ரூமுக்கு வந்தால் நான் போய் ஆண்டவரிடத்தில் சில நிமிட நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். சொல்ல, ஆண்டவரே, இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்து இந்த ஊழியத்தை நான் செய்து முடித்தேன், இது உமக்கு சந்தோஷமா அப்படின்னு நான் கேட்பேன். நான் திருப்பத்தூரில் இந்த செய்தியை சொல்லி நான் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இது உமக்கு சந்தோஷமா? மக்கள் சந்தோஷப்படுறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க, நான் சந்தோஷப்படுறதில்லை, உமக்கு சந்தோஷமா என்று ஆண்டவரிடத்தில் கேட்பேன். அநேக சமயங்கள் ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில சமயங்கள் ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியத்தில் நீ இந்த சின்ன மிஸ்டேக்கை விட்டு விட்டாய், இந்த காரியத்தை நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த காரியத்தை நீ சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே என்னை மன்னி, அடுத்த முறை நான் சரிப்படுத்தி கொள்ளுகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் ஊழியத்தை முடித்த ஆண்டவரிடத்தில், ஒரு நாட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறேன், 2 வார ஊழியம், அந்த கடைசி நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த நாட்டுக்கு என்னை கொண்டு வந்தீர், இங்கெங்கெல்லாம் என்னை கொண்டு போனீர், பயன்படுத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்னால் வைத்து இந்த ஊழியத்தை நான் செய்து முடிச்சுட்டு இப்போ ஊரை விட்டு கிளம்புகிறேன். இந்த ஊழியத்தில் உமக்கு சந்தோஷமா? நீர் விரும்புகிறபடி நான் செய்தேனா? ஆண்டவரே எனக்கு சொல்லும். நீர் விரும்பாத எதையாவது நான் செய்து விட்டேனா? அதையும் எனக்கு சொல்லும் என் ஆண்டவரிடத்தில். இது என்னுடைய பழக்கம். எங்கே ஊழியத்துக்கு போனாலும், எந்த ஊழியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அப்படி ஜெபம் பண்ணுவது ஒரு பழக்கம். அநேக சமயங்களில் சந்தோஷமாய் சொல்லுவேன், வெல் டன் மை சன், நீ நல்லா செஞ்ச, எனக்கு சந்தோஷம், நீ செய்த அந்த ஊழியம் எனக்கு சந்தோஷம்னு ஒரு வார்த்தை சொல்லுவதற்காக நான் காத்திருப்பேன். அதை சொல்லித்தான் மகிழ்ச்சியோடு அந்த நாட்டை விட்டு புறப்பட்டு வருவேன், அந்த ஊழியத்தை முடித்து விட்டு திரும்பி வருவேன். இதுதான் என்னுடைய பழக்கம், என்னுடைய அனுபவம். ஆண்டவரோடு கூட அந்த மாதிரி நல்ல ஒரு சிநேகிதனாய் மாத்திரமில்லை, ஒரு மணவாளனாய் ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். அவரை சந்தோஷப்படுத்தணும், அதுதான் ஊழியம். அவரை துக்கப்படுத்திட்டு என்ன ஊழியம்? நம்மளை சந்தோஷப்படுவதற்காக ஊழியம் கிடையாது, நம்மளை மகிழ்ச்சி ஆக்கி கொள்வதற்கு ஊழியம் கிடையாது, நம்மளை பார்த்து 4 பேர் சந்தோஷப்படுவதற்கு ஊழியம் அல்ல. அதெல்லாம் 2வது. முதலாவது நம்முடைய எஜமானாய், நம்முடைய மணவாளனாய் இருக்கிற அவர் சந்தோஷப்படணும். நான் செய்கிற காரியத்தை பார்த்து எனக்கு சந்தோஷம்னு அவர் சொல்லணும். அதுக்குத்தான் நான் காத்திருப்பேன். அதுக்குத்தான் நான் போய் தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்து அவருடைய பதிலுக்காக நான் காத்திருப்பேன். அவர் சொன்ன பிறகுதான் அந்த உள்ளத்தில் ஒரு திருப்தி, மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு சில இடங்களில் அந்த குறைகளை ஆண்டவர் சொல்லுவார், இந்த காரியம் எனக்கு கொஞ்சம் வருத்தம், இந்த காரியத்தில் எனக்கு முழு திருப்தி இல்லை, இனிமேல் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று. அந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் கவனமாய் நடத்துவார். அப்போ அவர் விரும்புகிறபடி, மணவாளன் விரும்புகிறபடி நாம் காரியத்தை செய்ய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். மணவாளன் விரும்புகிறபடி ஆண்டவர் செய்யணும். ஒரு சமயம் மலேசியா ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே பின்னாங்க இந்த இடத்துல கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. பொதுவாக எங்களுடைய டீம் ஆட்கள் போய் இடம்லாம் பார்த்து, ஸ்டேஜ் எல்லாமே பார்த்து ஓகே பண்ணி அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அது மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி தான் நான் மீட்டிங் போகிறேன். ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ஜனங்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. நான் உள்ளே போய் உட்கார்ந்து கண்ணை மூடி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலை. ஆண்டவர் வரல. ஜெபிக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே போய் உட்கார்ந்து கண்ணை மூடி ஜெபிக்கிறேன். அவருடைய பிரசன்னம் தெரியும், அவர் வந்துட்டதை உணர முடியும்.
அவர் பக்கத்தில் இருக்கிறதை உணர முடியும். என்ன ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால உணர முடியல, நீர் இல்லாமல் நான் இங்கே என்ன ஊழியம் செய்ய முடியும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே சொன்னார், மேலே எட்டி பாருன்னார். மேலே என்ன இருக்குதுன்னு அப்படி எட்டி பார்த்தா ஸ்டேஜுக்கு பின்னால் பெரிய ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க. என்னது வச்சுருக்காங்க நீ பார்த்தா, மோகன்லாசஸ் படம், பெரிய படம் வச்சு எ நைட் வித் மோகன்லாசரஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எதுக்கு இப்படி போட்டிருக்குன்னு பார்த்தேன். அவங்க கூட்டத்தை நடத்துகிறவங்க விளம்பரம் எப்படி பாருங்கள், ஸ்டைல். நம்ம என்ன சினிமா நடிகனா, அவங்க அந்த பாஷையில் நைட் வித் மோகன்லாசஸோட ஈவினிங்காக நைட்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னு போட்டு இவங்க எல்லாம் ஒன்றை பார்க்க வந்திருக்கிறாங்க, பிறகு நான் எதுக்கு வரணும்? அவங்க அப்படி தானே விளம்பரம் பண்ணியிருக்காங்க, மோகன்லாசஸ் பார்க்க வாங்க. நீ ஒன்று வசனம் போட்டிருக்கலாம், இல்லை ஒரு நல்ல வசனத்தை போட்டிருந்தா அது வசனம் ஜனங்களோட பேசும். தேவனை துக்கப்படுத்தி விட்ட ஒரு காரியம், ஒரு சின்ன காரியம் தான், தேவனை துக்கப்படுத்தி விட்ட ஒரு காரியம். நான் ஆண்டவரே என்ன இது என்ன பண்ணுறது? உடனே எங்கள் ஆட்களை கூப்பிட்டேன், என்ன இதெல்லாம் பார்க்க நாங்கள் கவனிக்கலை, நாங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீ மன்னியும். நாளை உடனே இதை அப்புறப்படுத்த சொல்லுகிறேன். உடனே சொல்லிட்டேன், நாளைக்கு இருக்கக்கூடாது, அப்புறப்படுத்திடணும். அதை செஞ்ச பிறகுதான் தேவனுடைய பிரசன்னமே இறங்கிச்சு. அதாவது ஒவ்வொரு சின்ன காரியத்திலையும் அவர் என்ன விரும்புகிறார், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. தேவன் என்ன விரும்புகிறார். ஒருத்தர் சீடி போட்டு கொண்டு வந்தாங்க, என்ன இதுக்கு நீங்கள் ஆரம்ப ஜெபம் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணணும்னாங்க. சரி நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எடுத்த உடனே எங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பணம், எங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பணம்னு அங்கே படங்கள்லாம் போட்டு என்னென்ன வந்துச்சு. முதல்ல இயேசுவை காணுவாங்க, பாட்டுலாம் நல்லா இருக்கு, நல்ல பாட்டு, நல்ல பிள்ளைகள். அவங்க கூப்பிட்டு சொன்னேன், இது ஆண்டவர்கிட்ட கேட்டிங்களா? உங்கள் அப்பா அம்மாவை இதில் முதல்ல போட்டு பெருமைப்படுத்துறதை இயேசுக்கிட்ட கேட்டிங்களா? இது உலக மக்கள் செய்வாங்க, அவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் செய்யாதங்க. அந்த சீடியில் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் போடாதங்க. அந்த ஊழியக்காரர் செய்கிறான்னு நீங்கள் செய்யாதங்க. இயேசுக்கிட்ட கேட்டிங்களா? என்ன சொல்கிறீங்க? நாங்கள் தப்பில்லைன்னு நினச்சோம். அது உலக வழக்கத்துக்கு. இயேசு இதில் சந்தோஷப்படுறாரா? நான் அதை பார்த்த உடனே எனக்கு ஆண்டவர் சந்தோஷப்படலை. நான் எப்படி அதுக்கு பேசுகிறது? ஆனால் எனக்கு ஆலோசனை கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் எடுத்துடுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி செய்கிறேன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணினேன். நான் சொன்னேன், இயேசு என்ன விரும்புகிறார்? நீங்கள் விரும்புகிறதெல்லாம் அவர் ஆசீர்வதிக்கணும். கல்யாணம் நீங்கள் ஒழுங்கு பண்ணிடுவீங்க, கார்டில் மட்டும் கத்தர், இந்த காரியம் கத்தரால் வந்தது. கத்தர்கிட்ட கேட்டிங்களா? ஆண்டவரே இந்த பெண்ணை ஒழுங்கு பண்ணலாமா, இந்த பையனை ஒழுங்கு பண்ணலாமான்னு எவ்வளோ நேரம் உபவாசம் பண்ணீங்க? எத்தனை நாள் உபவாசம் பண்ணி குடும்பமாக ஜெபம் பண்ணீங்க? வீடு இருக்குதா, வேலை இருக்குதா, கார் இருக்குதா, பங்களா இருக்கான்னு தான் பார்த்தீங்க? சர்ச்சுக்கு போகிறான்னு பார்த்தீங்க, ரட்சிக்கப்பட்டான்னு பார்த்தீங்களா? சர்ச்சில் செக்ரட்டரின்னு பார்த்தீங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணாங்களேன்னு பார்த்தீங்களா? இயேசுக்கு பிரியமில்லாமல் எல்லாமே செஞ்சுட்டு அவர் பேரை பயன்படுத்துகிறோம். இந்த காரியம் கத்தரால் வந்தது, எல்லாத்துக்கும் ஜெபம், கல்யாண சேலைக்கு ஜெபம், மாலைக்கு ஜெபம், தாலிக்கு ஜெபம், எல்லாமே நடக்குது. ஆனால் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அவர் பிரியப்படுகிறார். அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டோமா, ஆண்டவரே நமக்கு விருப்பமா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்களேன், வேதத்தில் சிலர் ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாக, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஒரு மணவாளன் மணவாட்டி உறவு புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் வந்தது. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு நம்முடைய மணவாளன், அவர் ரத்த சிந்தனதன் மூலமாக நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் தான் இது. பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஆனாலும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சிலர் கூட அந்த அளவுக்கு ஒரு மணவாளன் மணவாட்டியை போல் ஆண்டவரோடு நெருக்கமாக வாழ்ந்திருக்கிறாங்க. சிலரை குறித்து பாருங்க. தாவீதை குறித்து அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் போது, தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். அதாவது எனக்கு என்ன விருப்பமோ அதை தாவீதை செய்வான். ஆண்டவர் சந்தோஷமா சொல்றார், இஸ் எ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட். என்னுடைய இருதயத்திற்கு மிகவும் பிரியமானவன், என் இருதயத்திற்கு ஏற்றவன். நான் இந்த வசனத்தை வச்சே ரொம்ப ஜோமன், ஆண்டவரே உமக்கு உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனா நான் இருந்தா போதும். தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சிக்கு என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவன்கிட்ட சில மிஸ்டேக்குகள், குறைகள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே இதை செய்யலாமா, நான் யுத்தம் பண்ணலாமா, இது எங்களுக்கு ஜெயமா தருவீரா, என் மனைவி பிள்ளைகளெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, நான் அதை போய் யுத்தம் பண்ணி திருப்பி மீட்டு கொண்டு வரணுமா, ஒன்னொன்னே கர்த்தரிடத்துல கேட்கிறான்.
ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மணவாட்டி எல்லாத்தையும் மணவாட்ட கேட்கணும். முதல் பாவம் எதனால வந்தது? நேற்றைக்கு சாம் ஜபத்துறை அண்ணர் விளக்கி கொடுத்தார்கள். முதல் பாவம் எதனால வந்தது? மணவாட்டியாயிருந்த ஏவாள் மணவாளனாகிய ஆதாமு கிட்ட ஆலோசனை கேட்காததுனால, சுயமாய் முடிவெடுத்ததுனால வந்ததுதான் முதல் பாவம். அப்போ ஒரு மணவாட்டி எந்த காரியத்திற்கும் மணவாளனிடத்துல அவன் ஆலோசனை கேட்க வேண்டும். சாதாரண ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியில கூட ஒரு உண்மையான மனைவியை கணவர்கிட்ட கேட்டு தாங்க செய்ய முடியும். இல்லை நான் செஞ்சிடறேன், கணவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரியான மனையாட்டி அல்ல. சம்திங் ராங் உங்களுடைய உறவில். என்னன்னாலும் சரி என் கணவர்கிட்ட கேட்காம செய்ய முடியாது அப்படின்னு நிற்கிற ஒரு மனைவி தான் சரியான குடும்பத்தை கட்டி எழுப்புகிற மனைவியாக இருப்பாள். ஆனால் கொஞ்ச நாள் ஆக என்ன பழகிறது? நான் சொன்னால் என் கணவர் கேட்பார், நான் என்ன சொன்னாலும் சரி. ஏன் கேட்குறாரு? இவகிட்ட சண்டையாக போட முடியும், வழங்க போட்டோம் அப்படின்னு அவர் சும்மா இருக்கிறார். அவ்வளோதான் நிறைய குடும்பங்களில் இதான் உண்மை. ஆனால் இயேசுவாகிய மணவாளன் நான் மணவாட்டின்னு சொல்லும்போது இயேசுகிட்ட கேட்காம நான் எதையும் தீர்மானிக்க முடியாது. என் மணவாளனிடத்தில் கேட்காம தீர்மானிக்க முடியாது. தாவீது அந்த பழக்கத்தில் இருந்ததுனால ஒரு நெருங்கின உறவு தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 11:6 வாசிக்கும் போது ஏனோக்கு குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தரோடு சஞ்சரித்தார், அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாய் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். அப்ப தேவன் பிரியப்படுகிறதை செய்கிறவர் ஏனோக்கு. ஆண்டவருக்கு எதை பிரியமோ அதை தான் செய்வார். அந்த பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், ஏனோக்கு எனக்கு பிரியமானவன். எனக்கு என்ன பிரியமோ அதை தான் எனக்கு செய்வான். அவன் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு ஒன்று செஞ்சுட்டு ஆசீர்வதிங்கன்னு வந்து கேட்க மாட்டான். நான் எனக்கு என்ன பிரியம் அதைத்தான் ஏனோக்கு செய்வான். ஆண்டவர் சாட்சி. தானியேல் 9:23 வாசிக்கும் போது தானியேல் ஜெபிச்ச உடனே கட்டளை புறப்பட்டுச்சான். இங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே ஆண்டவர் சொல்றார், பதில் கொண்டு போங்க, ஏன்னா அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவங்களா இருந்தீங்கன்னா உங்க ஜெபம் அப்படி போன உடனே பதில் வந்து விடும். அல்லேலூயா. ஏன் சில ஜெபத்துக்கு பதிலே வர மாட்டேங்குது? உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஏதாவது ஆண்டவருக்கு எனக்கும் உள்ள அந்த இன்டிமெசி உறவு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. தனிப்பட்ட அந்த ஐக்கியம். அப்போ தானியேலை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், நீ மிகவும் பிரியமானவன். எப்படி அவனுக்கு தெரியும்? தேவதூதனுக்கு எப்படிங்க தெரியும்? கர்த்தர் சொல்றார், தானியேல் எனக்கு ரொம்ப பிரியமானவன், அவன் ஜெபிக்கிறான், உடனே பதில் கொண்டு போ. உங்களை பற்றி ஆண்டவர் சொல்லணும், இவள் எனக்கு மிகவும் பிரியமானவள், இவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். உங்களை பார்த்து சொல்லணும், தம்பி நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், மகளே நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். எப்போ ஆண்டவர் சொல்லுவார்? அவருக்கு பிரியமானதை செய்யும் போது, அவருக்கு பிரியமானதை சிந்திக்கும் போது, அவருக்கு பிரியமானபடி நடக்கும்போது, அவரை சந்தோஷப்படுத்தும்படி அவருடைய ஆசையை நிறைவேற்றுவது. அவங்க மேலதான் ஆண்டவர் பிரியம் வைப்பார். ஒரு மணவாளன் மணவாட்டி அப்படின்னு சொன்ன என் நேசர் அப்படின்னு நீங்க சொன்னா அவர் சொல்லணும், என்னுடைய மணவாட்டி என் பிரியமே, என் ரூபவதியே. உங்களை பார்த்து அவர் மகிழ்ச்சியோடு சொன்ன, ஏன்னா நீ என்னை சந்தோஷப்படுத்துகிறவன், சந்தோஷப்படுத்துகிறவள், எனக்கு பிரியமானதை செய்கிறவள். அப்படி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும். இயேசுவை பாருங்களேன், இயேசுவுக்கும் பிதாவுக்கும் அந்த உறவு. ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 8:29, பிதா என்னை தனிமையாக இருக்க விடுவதே இல்லை, ஏன்னா நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதே இல்லை, எப்பவுமே என் கூட இருக்கிறார். என்ன பிதாவுக்கு எது பிரியமோ அதைத்தான் நான் செய்கிறேன். அவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்வதில்லை, அவரிடத்தில் கேட்காமல் எதையும் செய்வது இல்லை. அந்த பழக்கம் இயேசுவுக்குள்ளே இருந்தது. நான் எப்பவுமே பிதாவுக்கு என்ன பிரியமோ அதைத்தான் செய்கிறேன். நம்ம அப்படி செய்யணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. நம்ம வெறும் ஜெபம், பைபிள் வாசிப்பு, காணி கொடுக்கிறது, ஊழியங்கள் இதில் மட்டும் கவனம் செலுத்துகிறோம். அதையும் தாண்டி ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம போகணும். அந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள ஆண்டவரோடு நெருங்க வேண்டும். அவர்கிட்ட கேட்காம எதையும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பழக்கம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வர வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் அப்படிதான் காத்திருக்கும் போது சில ஜெப குறிப்புகள், சில ஒழுங்குகள் எனக்கு இருந்தாலும் அதையும் தாண்டி நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கேன். ஆண்டவரே நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஏதாவது நான் ஜெபிக்க வேண்டிய உங்களுக்கு பாரமான காரியம் தான் எனக்கு சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் ஒன்றுன்னா சொல்ல ஆரம்பிப்பார். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அந்த ஏவுதலை உண்டாக்கி
இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அப்போ ஒவ்வொன்றுக்காக ஜெபிக்க 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 சில சமயம் அப்படி அழுக வரும், கண்ணீர் வரும். அந்த பேர்டன், அந்த பாரத்தை ஆவியானவரே உண்டாக்குவார். அப்போ ஆவியானவர் நம்மை பாரப்படுத்தி வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்க வைப்பார். அப்படி சில சமயத்தில் பிசாசு மேலே கோபம் வரும். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபிக்கும் போது போராடி அந்நிய பாஷையில ஜெபிக்க வைப்பார். அப்படியே நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இந்த ஜெபம் முடிய சந்தோஷம் திருப்தி இருக்கும். ஏன்னா அவர் சந்தோஷப்படுவார். நான் சொன்னதுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணியே, என் உள்ளத்தில் இந்த பாரத்தையெல்லாம் உனக்கு சொன்னேன், நீ ஜெபம் பண்ணினாயே, உன் ஜெபம் எனக்கு ரொம்ப பிரியம் அப்படி சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இன்னும் கொஞ்சம் என்னை நெருங்கி வா, இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நீ வா. ஏன்னா பைபிள் வாசிக்கிற, ஜெபிக்கிற, தேசத்துக்காக ஜெபிக்கிற, அதெல்லாம் இருக்குது, எனக்கு நல்லது தான். இது போதாது, இன்னும் நெருக்கமாய் ஒரு மணவாளன் மணவாட்டி உறவுக்குள்ள ஆண்டவரோடு நெருங்கி வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த ஸ்டெப்புக்கு நம்ம போக வேண்டும். நம்ம ஒரு எல்லையில் நின்று கொண்டுக்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள், தாய் தகப்பன் உறவுன்னா கூட ஒரு எல்லை வரைக்கும் தான். நம்முடைய பர்சனல் ரூமுக்குள்ளே வர முடியாது. யோசித்து பாருங்க, வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா பேசும்போது எல்லாம் மொத்தமாக வச்சு ஹாலில் வச்சு பேசுவாங்க. அப்படியே உங்கள் ரூமுக்குள்ளே கொஞ்சம் பேசினா கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க, உட்கார மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு வாசல் வரைக்கும் தான், அல்லது வீட்டு வரவேற்பு வரைக்கும் தான், அவ்வளோதான். அப்படியே பெட்ரூமுக்குள்ளே வந்தால் கூட யாரும் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க. அப்படியே வந்தால் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு ரூமுக்குள்ளே தங்க போகிறது யாருன்னா அந்த மணவாளன் மணவாட்டி தான். அவங்க 2 பேர் மட்டும்தான். வேறு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு நெருக்கம் கிடையாது. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்கி இருப்பார். அந்த மாதிரி ஆண்டவரோடு கூட மணவாளனாகிய இயேசுவோடு நம்ம நெருங்கி வாழுகிறோம். அந்த டேஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இயேசு விட்டு உங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த நிலைமைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அந்த பாசம், அந்த ஆண்டவர் மேலே உள்ள அந்த இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் எந்த காரியமும் உங்களை அவர் விட்டு எடுக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்போ அவருக்கு பிரியமானது என்னது? நிறைய காரியம் பைபிளில் இருக்கு. ஆண்டவருக்கு பிரியமான பல காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறது நமக்கு டைம் கிடையாது. ஒரு 3 வசனம் இயேசு சொல்கிறார், எனக்கு இதான் ஆசை, எனக்கு இது விருப்பம்னு இயேசுவே தன் வாயினால் சொல்லுகிறார். அப்படி ஒரு 3 வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது யோவான் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். தன் சீஷர்களுக்காக, தான் தெரிந்து கொண்டவர்களுக்காக பிதா கிட்ட இயேசு ஜெபம் பண்ணுகிறார். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க நான் விரும்புகிறேன். பிதாவே, எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு நீங்க தந்திருக்கீங்களே என்னுடைய பிள்ளைகளாக. ஆண்டவர் பிள்ளைகளேன்னு சொல்றார் சீஷர்கள் ஒரு இடத்துல, சிநேகிதரேன்னு சொல்லுகிறார், சீஷர்கள்னு சொல்லுகிறார். அவங்கள தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறார். இப்போ சொல்லுகிறார், இவங்களை நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் கூட அவங்க இருக்கணும். அதான் எனக்கு விருப்பம், அவங்க என் கூட இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ என் மணவாட்டி தானே, நான் மணவாளன் தானே, என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும், எப்பவும் என் கூடவே இருக்கணும், 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கணும். அதுதான் அவருடைய விருப்பம், அவரோடு கூட இருக்கணுமா. நம்ம என்ன செய்வோம், ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பக்தியாக கர்த்தரோடு இருப்போம், சர்ச்சுக்கு போயிட்டு வரும் வரைக்கும். சர்ச்சிலேருந்து வந்து பைபிளை வச்ச உடனே அப்புறம் ஆண்டவரை மறந்துடுவோம். இல்லை, நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டுருவோம், எங்கே போகலாம் அங்கே போகலாம், அப்படி இல்லாமல் அவ்வளோதான் போயிடுறது. அப்புறம் திங்கக்கிழமை இந்த வேலை, காலையில் ஜெப நேரத்தில் ஞாபகம் வரும், ஜெபன் காலையில் எழுப்பி ஜெபிக்கணுமே, அப்போ ஆண்டவர்கிட்ட பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் வேலைக்கு போகும்போது அவ்வளோதான் மறந்துடும், வேலை, டியூட்டி, பிஸ்னஸ், அப்படி போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பலை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ரூமில் உங்களோடு இருப்பார். நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்கன்னா இயேசுக்கு டாட்டா காமிச்சிட்டு போக முடியுமா? அப்பா அம்மாவுக்கு டாட்டா நான் போயிட்டு வரேன்னு சொல்ல முடியும். இயேசுக்கிட்ட டாட்டா காமிச்சா என்னை விட்டுட்டு போறியா, நீ என் கூட இருப்பேன்னு சொன்ன, என்னை விட்டுட்டு வேலைக்கு போறியா, என்னை விட்டுட்டு பிஸ்னஸுக்கு போறியா? ஆமாம் ஆண்டவரே, ஸ்கூலுக்கு போகிறேன்ல, படிக்கணும்ல, நானும் வர்றேன், வேலைக்கு போகிறேன்ல, நானும் வர்றேன்,
நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு தான் வாக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ நீ ஸ்கூலுக்கு போனாலும் நான் கூட வருவேன், காலேஜுக்கு படித்தாலும் நீ கூட வருவேன், நீ பஸ்ஸில் போனாலும் கூட வருவேன், சைக்கிளில் போனாலும் நான் பின்னால் வருவேன் உன் கூட, நீ பைக்கில் போனாலும் நான் கூட வருவேன், நீ கிளாஸ் ரூமுக்குள்ளே இருந்தாலும் கூட இருப்பேன். மற்றவங்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியணும். ஒரு மணவாட்டிக்கு தெரியணும் என் மணவாளன் பக்கத்தில் இருக்கிறார் என்று. அதுதான் இன்டிமிசி வித் காட். அதுதான் நெருக்கமான அனுபவம் என்பது. அந்த நிலைமைக்கு நம்ம வரணும். பிஸ்னஸுக்கு போகிறீங்க, கல்லாப்பட்டியில் உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்கணும். என் கூட இயேசு இருக்கிறார், என்னுடைய பார்ட்னர், என்னுடைய மணவாளன், என்னுடைய தகப்பன், என்னுடைய சிநேகிதன், எல்லாமே எனக்கு அவர் தான், அவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு இருக்கணும். நம்ம வீட்டில் ஜெபிச்சு அதோட மறந்துடுறோம், முடிஞ்சது. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது வீட்டில் ஜெபிச்சுட்டு போகிறோம், அதோட மறந்துடுறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம எங்கே போனாலும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம்ம விட்டு அவர் விலக மாட்டார். நீங்கள் அவரை நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அவர் கூட தான் வருவார். அல்லேலூயா. உங்களை விட்டு விலக மாட்டார், எப்பவும் கூட இருப்பார். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். ஆஃபீஸர், கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸராக வேலை செய்கிறார். அவர் பார்க்க நிறைய பேர் வருவாங்க, அவர் தான் கையெழுத்து போட்டணும். அது மாதிரி நல்ல ஒரு பெரிய போஸ்ட்டில் அவர் இருக்கிறார். ஒரு நாள் அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது அந்த அனுபவங்களை கேட்டேன். அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய வேலை, கவர்மெண்ட் வேலை, அதுக்கு எப்படி கஷ்டமாக இல்லையா ஆவிக்குரிய வாழ்க்கையில் போகிறதுக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதுவும் நீங்கள் கையெழுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, லஞ்சம் கொடுக்க வருவாங்க, உங்களை தப்பான காரியம் செய்ய வைக்க வருவாங்க. எப்படி அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி போகிறீங்கன்னு கேட்டேன். சொன்னார், காலையில் நான் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் தேவ சமூகத்தில் பல நிமிஷம் காத்திருந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரோடு பேசுவேன். அவர்கிட்ட பேசின பிறகு தான் நான் ஜெபத்தை முடிப்பேன். ஆண்டவர் என்கிட்ட பேசணும், தினமும் என்கிட்ட பேசணும். அதுக்கு பிறகு தான் ஜெபத்தை முடிப்பேன். ஜெபம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு வேலைக்கு புறப்படும் போது, ஆண்டவரே நம்ம 2 பேரும் போகலான்னு தான் போவேன். ஆண்டவரே நான் வேலைக்கு போகிறேன், என்னை ஆசீர்வதிச்சிருங்க, பாதுகாத்து, அப்படி சொல்கிறதில்ல. என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் போகலாம். அல்லேலூயா. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சொல்ல, இயேசுவே என் பிள்ளையோட நீர் போகணும், என் பிள்ளையை பாதுகாத்துக்கொள்ள, ஆசீர்வாதம், நீர் கூட இருந்தால் போதும். அல்லேலூயா. நீங்கள் காலேஜ் போகும்போது என்ன சொல்லணும், ஆண்டவரே நான் காலேஜ் போகிறேன், என் ஆசீர்வாதியம் இல்லை, என் கூட வாங்க. நீங்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் அவர் கூட வருவார். என்ன உங்களை விட்டு விலக மாட்டேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நம்ம தான் அதை உணர்வதில்லை, அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வது இல்லை, நம்ம மறந்துடுறோம். நீங்கள் படித்து கொண்டு இருந்தாலும், வேலை செய்து கொண்டு இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், உங்களுடைய இருதயத்தில் எப்பவும் அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் வாழணும். அவர் என் கூட இருக்கிறார், எப்பவுமே என் கூடவே இருக்கிறார் அப்படின்ற உணர்வு, அந்த பிரசன்ஸோடு நம்ம வாழணும். அவர் சொன்னார், நான் வேலைக்கு போயிடுவேன், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என் கூட வாங்க ஆண்டவரே, நாங்கள் 2 பேர் தான் போவோம். என் ரூமுக்குள்ளே வந்த உடனே எப்போவுமே என் சேருக்கு பக்கத்தில், என் வலதுக்கு பக்கம் இன்னொரு சேரை போட சொல்லுவேன். எங்களுடைய பியூன்கிட்ட அவன் போட்டு வச்சுருவான். அவனை என்னை பற்றி தெரியும். நான் ரூமில் போய் நின்ன உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் கூட நீர் வந்திருக்கிறதுக்கா நன்றி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வேலை செய்ய போகிறோம், என் கூட அமர்ந்துடும். எனக்கு தெரியும் அவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். என் பக்கத்தில் காலி சேராக தான் தெரியும், ஆனால் எனக்கு தெரியும் என் இயேசு என் கூட இருக்கிறார், அந்த உணர்வோடு கூட. அப்போ மற்ற ஆட்கள்லாம் வருவாங்களாம், கையெழுத்து வாங்க. அவர் கீழே உள்ள ஆஃபீஸர்ஸு, மற்ற அந்த வேலை செய்கிறவங்க ஸ்டாஃப் எல்லாம் வந்தால் கூட சொல்லுவாங்க, சார் உங்கள் ரூமுகளை வந்தால் ஒரு வித்தியாசம் தெரியுது. அநேகர் சொல்லியிருக்காங்க, உங்கள் ரூமுகளை வந்தாலே, இந்த ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரோம், உங்கள் ரூமுகளை என்ட்ரு பண்ணாலே என்னதான் ஒரு நடக்குது, என்னன்னு சொல்ல தெரியல, அப்படியே ஒரு தெய்வீகமாக இருக்குது அப்படின்னு இந்துக்களே சொல்லுவாங்களாம். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், காரணம் இயேசு இங்கே இருக்கிறாரு. அப்படியா? ஆமாம், உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார், ஆனால் அங்கே இருக்கிறாரு, இயேசு நான் இருக்கிறேன், ரொம்ப பயபக்தியாக அவங்க சொல்லுவாங்களாம். அவர் சொன்னார் அவருடைய அனுபவத்தை. உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கூட யார் இருக்கணும்? இயேசு பக்கத்தில் இருந்தான்னு வைங்களேன், நீங்கள் தப்பு பண்ணுற யோசனை வருமா? வராது. ஒருத்தன் தப்பு பண்ண சொன்னால் கூட அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஜாக்கிரதை நீர் ஆயிரும். அதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் இயேசுவோடு கூட. நீங்கள் தப்பு பண்ண சொல்லுவார், என்ன மகளே இந்த மாதிரி பண்ணுறியே, நீ என் பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா? நான் உன் கூட இருக்கிறேன், எனக்கு கூட வச்சுக்கிட்டே நீ லஞ்சம் வாங்குறியா? இதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தான் வாங்குறேன். கிஃப்ட் லஞ்சம் தானே. என்ன பக்கத்தில் வச்சுக்கிட்டே என்கிட்ட கேட்ட தரமாட்டேனா அவனுக்கு? அவன் 5000 தரான், நீ 10,000 கேட்டால் கூட நான் தருவேன்ல, நீ அதை வாங்குற, கொடுத்துரு. வேண்டாம், அநியாய சம்பாத்தியம் வேண்டாம்.
நம்முடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்கள் இயேசுவோடு வாழ்ந்து பாருங்கள், உங்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்களுடைய குணங்கள், சுபாவங்கள் எல்லாமே மாறும். உங்களுடைய ஜென்ம சுபாவம் மாறி ஆவிக்குரிய சுபாவம் உண்டு, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும். எப்பவும் அவர் என் கூட இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பாருங்களேன், மார்க்கு 3:14-15 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். எதுக்குன்னா 3 காரியத்துக்காக. முதலாவது என்ன சொல்றார் பாருங்க, வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டாராம். அவங்களை பிரசங்கம் பண்ண அனுப்பணும், அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து பிசாசை துரத்தணும், வியாதியை குணமாக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும் தெரிந்து கொண்டார். ஆனால் முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னோடு கூட இருக்கவும், டு பி வித் ஹிம். அவங்க என் கூட இருக்கணும். ரெண்டாவது தான் அவர் அனுப்பணும், அவங்க போய் ஊழியம் செய்யணும். முதல்ல என் கூட இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். முதலாவது நாம் தேவனோடு இருக்கணும், தேவனோடு இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும், அந்த மணவாளனோடு இருக்கணும். அதுதான் அவருடைய ஆசை, அவரோடு கூட இருப்பார். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் எனக்கு அதிகமான ஊழிய அழைப்பு இல்லாதனால நிறைய பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அப்போ யாரும் கூட மாட்டாங்கல்ல. எங்கள் ஊரில் வீட்டில் இருந்த 4 மாடியில் தோட்டம் இருக்கேன். தோட்டத்தில் போய் நான் போய் உட்காந்து அந்த மணிக்கணக்காக பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். கொஞ்ச நாள் ஆச்சுட்டு ஊழியர் ரொம்ப அதிகமாகி விட்டார். நிறைய கூப்பிட்டாங்க, இங்கே கூட்டம், அங்கே கூட்டம், அங்கே கூட்டம், நிறையா கூட்டங்கள். ஆனால் நிறைய ஊழியத்துக்கு போக 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 இந்த மாதிரி பர்சனல் ப்ரேயர் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சு. அதுக்கு இடையில நம்ம ஜெபிக்கணுன்னு வந்தால் கூட பார்த்து ஜெபிக்கிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க, ஆஃபீஸுக்கு ஆள் வந்துடுவாங்க. வந்து நிறைய பேர் ஜெபிக்கணும், பிரதர்கிட்ட ஜெபிக்க வந்தோம், இந்த மாதிரி நிறைய வந்துடுவாங்க. அப்புறம் பத்திரிகை செய்தி எழுதணும், கடிதங்கள் வரும். இந்த கடிதங்கள்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் வசனம் குறித்து பதில் எழுதி அனுப்புறதுக்கு அதெல்லாம் செய்யணும். ரொம்ப பிஸி ஊழியத்தில். அப்போ அந்த ஜெப நேரம் எல்லாம் குறைஞ்சிட்டு, அப்போ நான் நினைப்பேன், நம்ம முன்னால மாதிரி ஜெபிக்க முடியலையே, பைபிள் வாசிக்க முடியலன்னு நினச்சா உடனே அடுத்த பக்கம் ஒரு திருப்தி. ஊழியம் தானே செய்கிறேன், சும்மா தூங்கிட்டா இருக்கிறேன், அனாவசியமாக எங்கேயும் போய்கிட்டா இருக்கிறேன். ஜெபம் பண்ணுறோம், பிரசங்கம் பண்ணுறோம், கடிதத்துக்கு பதில் அனுப்புகிறோம், ஜனங்க வர்றாங்க, அவங்களை சந்தித்து ஜெபிக்கிறேன், ஊழியம் தானே செய்கிறார், ஆண்டவருக்கு பிரியம் தானே அப்படின்னு நானே என்னை திருப்திப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கே ஒரு வெறுமை தெரிந்தது. இல்லை, நம்ம போய் ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்டன்னு சொல்லி இன்னைக்கு யாரையும் பார்க்க முடியாது, எந்த வேலையும் கிடையாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு தோட்டத்துக்கு போயிட்டேன். நான் அப்படியே இந்த மாந்தோட்டத்தில் போய் முழங்கால் போட்டு பைபிளோடு உட்காந்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். எங்கே போனேன் இவ்வளோ நாள்? என்ன ஆண்டவரே, ஊழியம் தானே செஞ்சேன், போய் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், கடிதங்களுக்கு பதில் இருக்கேன், வர்ற ஆத்மாக்களுக்கெல்லாம் 9 சொல்லி ஜெபிச்சிருக்கேன். அப்படின்னா முதலாவது நீ எனக்கு வேண்டும், ரெண்டாவது தான் என்னுடைய ஊழியம். நீ எனக்கு வேணும், உன் நேரம் எனக்கு வேணும், நீ என் கூட இருக்கணும், அதான் என்னுடைய விருப்பம். கண்களில் கண்ணீரோடு நான் அழுதேன். நான் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு சொன்னேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. முதலாவது நீ எனக்கு வேணும், உங்ககிட்ட நான் பேசணும், உன் குரலை கேட்கணும், நான் உன்னோடு கூட என் பாரத்தை பகிர்ந்து கொள்ளணும், நீயும் நானும் தனித்திருக்கணும், அதான் எனக்கு முதல்ல வேணும். ரெண்டாவதான் மற்ற ஊழியத்தில் அதை செய்கிறேன் இதை செய்கிறலாம் ரெண்டாவது. ஆண்டவரே என்னை மன்னியும். அதுக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் உன்னுடைய ஜெப நேரத்தை நான் விட்டு கொடுப்பதில்லை. அதனால தான் அதிகாலையில் எழுந்து மற்ற மனிதர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாலே தெய்வ சமூகத்தில் காத்திருப்பார். அதிகாலையில் உங்களுடைய ஜெப நேரமாக மாற்றிக்கொள்ளுங்க. விடியற் காலையில் எழும்பி ஆண்டோடைய பாத்தில் காத்திருந்து பேசுங்க அவரோட. வழக்கத்தின்போடு ஜெபம் அல்ல, பேசுறது, அவரோடு உறவாடுவது. அவர்கிட்ட கேளுங்க, நான் எதுக்கு ஜெபிக்கணும் ஆண்டவரே இன்னைக்கு? அவர் சொல்லுவார், இதுக்கு ஜெபம் பண்ணுறியா, எனக்கு பாரமாக இருக்குது. சரி ஆண்டவரே, நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. ஒரு 100 குறிப்புக்கு ஜெபிக்கிறத விட அவர் சொல்கிற ஒரே ஒரு காரியத்துக்கு ஜெபிச்சிங்கன்னா அவருடைய உள்ள சந்தோஷப்படும் அந்த நாளில். அதுவே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். தேவனோடு கூட தனித்திருக்க பழகுங்க. அதிகாலையில் முதல் நேரத்தை அவருக்கு கொடுங்க, முதல் இடத்தை அவருக்கு கொடுங்க. எல்லாத்தையும் விட அவருக்கு தான் முதல் இடம். அவர் சொல்றார், என் கூட இருக்க தான் உங்களை நான் தெரிந்து கொண்டேன், என் கூட இருக்கணும். முதல்ல என் கூட இருப்பீங்களா? ஆண்டவர் கேட்கிறார், மகளே நீ என் கூட இருப்பியா என் மணவாட்டியாக? மகனே என் கூட இருப்பியா? நீ என் கூட இருப்பியா? அவரோடு கூட எப்பவுமே இருக்கணும். அதுக்கு தான் முதலாவது தெரிந்து கொண்டார்.
அவரோடு நம்ம இருந்தா அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நம்ம கூட இருப்பார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசித்தா 19ஆம் வசனம் வாசிக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். பரலோகத்துக்கு போயிட்டார், பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்துட்டார். அப்போ இயேசு இங்கே இல்லை, பூமியில் இல்லை, பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் 20ஆம் வசனம் சொல்லுகிறாரு, அவங்க ஊழியம் செய்ய போன போது இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர்களோட கூட கிரியை நடப்பித்து, பரலோகத்தில் போய் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தாலும் பூமியில் அவங்க சீஷர்கள் ஊழியம் செய்ய போனா அவங்க கூட யார் இருக்கிறா? அவர் வர்றாரு. மேல இருந்துட்டு நான் பிதா கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், அதனால இனிமே நான் வர முடியாதுப்பா, நீங்க போய் ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னாரா? அவர் வந்துட்டார் கீழே, அவர்களோட கூட. ஜீசஸ் வாஸ் வித் தம், அவர்களோட கூட கிரியை நடப்பித்தார். அப்படிதான் அடுத்த வசனமே சொல்லுகிறார். அப்ப நம்ம கூட இருக்க அவர் விரும்புகிறார். ஒரு மணவாளனுடைய விருப்பமே அதான், நம்ம கூட அவர் இருக்கணும். அதனால தான் நீங்க எங்க போனாலும் ஆண்டவரே என் கூட வருகிறதற்காய் ஸ்தோத்திரம், எங்க இருந்தாலும் என் கூட நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு கார்ல பிரயாணப்படுறீங்க, என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர் எல்லாத்தையும் கவனிச்சு கொண்டு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதங்க. எப்பவும் அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கணும். சில சமயம் அவருடைய பிரசன்னம் தடைப்படும், அவர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். என்னது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதுக்காக உடனே ஜெபாரை எழுப்பி முழங்கால் போட்டு ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. அப்படியே சொல்ல, ஆண்டவரே என்ன உமக்கு துக்கப்படுத்தின ஏதாவது காரியம் தான் மன்னியும், நீ என் கூட இருக்கணும். அப்போ அவரோடு கூட இருக்கிறது தான் முதலாவது அவர் விரும்புகிறார். ஒரு மணவாட்டி மணவாளனோடு கூட இருக்கணும், இயேசுவோடு கூட இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, இயேசுவோட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, இயேசுவோட வாங்க ஆண்டவரே நம்ம 2 பேரும் போகலாம், இன்றைக்கி எங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவங்கள்ட்ட பேசணும், நீங்கள் வாங்க எங்கூட இருந்து பேசுங்க. அவர் கூட வந்தான்னு வைங்க, பிஸ்னஸ் சக்ஸஸ் தான். நீங்கள் அவர் விட்டுட்டு போகிறதுனால தான் தோல்வி ஆகுது. இன்றைக்கு போகிறீங்க, இயேசுவை கூப்பிட்டு போங்க, இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணிவிட்டு இயேசுவை வீட்டிலே விட்டுட்டு வந்துடுறீங்க. இல்லை ஆண்டவரே நீர் என் கூட வரணும், நீங்கள் வாங்க. அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த மணவாளன் மணவாட்டிக்குள்ள அந்த ஐக்கியம், அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அந்த களி கூறுதல், அந்த மகிழ்ச்சி, நம்மை மகிழ வைத்து சந்தோஷப்படுகிற ஒரு மணவாளன். அல்லேலூயா. சரி, 2வது ஆண்டவருடைய விருப்பம், மணவாளனாகிய இயேசுவுடைய விருப்பம் என்ன? லூக்கா 22:15 வாசிங்க. லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். நான் மிகவும் ஆசையாயிருந்தேன். தன் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் பாடுபடுவதற்கு முன்னே இந்த பஸ்காவை உங்களோடு கூட ஆசரிக்க நான் மிகவும் ஆசையாயிருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை பாருங்களேன். தன் சீஷரோட கூட பஸ்கா பண்டிகையில் அந்த பந்தியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த பந்தியில் பஸ்காவை புசிக்க உங்களோடு கூட சேர்ந்து புசிக்க நான் ஆசையாயிருந்தேன். அப்படி ஆசை பார்த்தீங்களா? இயேசுடைய ஆசை பாருங்களேன். என் சீஷர்கள், என் பிள்ளைகள், என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னுடைய மணவாட்டியாக இருக்கிறவங்க, அவங்களோடு கூட ஐக்கியப்பட. பஸ்கா பண்டிகை, பஸ்கா என்பது ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்து கொடுக்கிற பிட்ட அப்பம், ஆசீர்வதித்து கொடுத்த பாத்திரம், அவருடைய பிக்கப்பட போகிற அவருடைய சரீரம், அவருடைய ரத்தத்தை குறிக்கிறது, திருவிருந்தை குறிக்கிறது. அதில் நம்ம அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரோடு கூட நம்ம ஐக்கியப்படணுமா? திருவிருந்து எதற்காக செய்யப்படுகிறது? 1 கொரிந்தியர் 11:24-25 வாசிக்கும் போது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசுவை நினைவு கூறும்படி. எதை நினைவு கூற? அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய வருகையை நினைவு கூறும்படி, முக்கியமாக அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி. இது பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம், அதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்க, சிலுவை பாடுகளை நாம் நினைக்க, அந்த சிலுவை பாடுகளை நினைத்து அவரோடு கூட ஐக்கியப்பட அதை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கும் நம்ம ஏன் திருவிருந்தில் சேரணும்? அது ஆண்டவருக்கு விருப்பம். சொல்ற, நான் ஆசையாயிருந்தேன்,
நீங்கள் வரணும், வந்து என்னுடைய சரீரத்தை பானம் பண்ணணும், என் சரீரத்தை புஷிக்கணும். அப்படி அறுத்தமான சிலுவையோடு கூட நீங்கள் ஒன்றித்து இருக்கணும். அப்படி சிலுவை பாடுகளோடு ஒன்றித்து இருக்கணும். ஆண்டவர் மேலே எப்போ உங்களுக்கு அதிகமாக அன்பு வரும் தெரியுமா? அப்படி சிலுவையை தியானிக்க 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 இயேசு மேல் அளவு கடந்த ஒரு அன்பு உங்களுக்குள்ளே பெருகும். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக பிக்கப்பட்ட சரீரம், அந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற்று அவருடைய ரத்தத்திற்கும் அவருடைய மாம்சத்திற்கும் உரியவர்களாய் நாம் மாறும் பொழுது அவர் மேலே ஒரு அன்பு பாசம் நமக்கு அதிகமாகும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. அதனால்தான் நாம் இயேசுடைய ரத்தத்திற்கும் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரியவர்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நாம் ஆண்டவரோடு நெருக்கமானவர்கள். அந்த ஐக்கியத்தை இயேசு விரும்புகிறார். உங்க கூட நான் இந்த பந்தியை புசிக்க ஆசையா இருந்தேன், எனக்கு ரொம்ப ஆசை. திருவிருந்து ஆராதனையில் நீங்க போய் பங்கு பெறுவது ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை. அதில் பங்கு பெறும்போது அவருடைய மரணம், அவர் பட்ட பாடுகளை நீங்க தியானிக்கும் போது அவர் மேல ஒரு அன்பு உங்களுக்கு உண்டாகும். ஆனால் தான் பவுல் அப்போஸ்தலனை பாருங்களேன், அவர் தான் சொல்லுகிறார், அவருடைய அன்பு என்னை நெருக்க ஏவுகிறாரு. பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவம் தான் ரொம்ப வித்தியாசமா, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லுகிறார். இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணமோ வியாகுலமோ அது வறுமையோ பாடுகளோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அந்த அன்பு, இயேசுடைய அன்பிலே களி கூர்ந்தவர், அந்த அன்பிலே இணைக்கப்பட்டிருந்தவர், அந்த அன்பினாலே தூண்டப்பட்டவர், ஆண்டவர் மேல ரொம்ப பாசம் வைத்திருந்தவர். அதனால தான் இடைவிடாமல் ஊழியம் செய்த அவருடைய ராஜ்யத்தை பலமாய் கட்டி எழுப்பினவர் பவுல் அப்போஸ்தலன். காரணம், அவர் மேல அவ்வளவு கடந்த ஒரு அன்பை இந்த பவுலுக்குள் இருந்தது. ஏன் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு நிருபத்திலேயும் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ சிலுவை பற்றி சொல்லிக்கொண்டே வருவார். 1 கொரிந்தியர் 1:23 சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதே 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கும் போது சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தெரியும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லும் பொழுது பாவமறியாதவரை நமக்காக சிலுவையிலே பிதாவானவர் பாவமாக்கினார், அவர் சிலுவையிலே பாவமாக்கப்பட்டார் என்பதை அந்த சிலுவை மரணத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 2:20 இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 6:14 நானோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்த மேன்மை பாராட்டுவேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறதை வாசிக்கிறோம். எபேசியர் 5:2 இயேசு சிலுவையில் நமக்காக தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், அவர் பலியாய் ஒப்பு கொடுத்ததை அவர் குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 2:8 இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று அந்த சிலுவையில் அவர் தாழ்த்தினதை குறிப்பிடுகிறார். கொலேசியர் 1:20 இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்படி எல்லா நிருபத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை குறித்து அவர் குறிப்பிடாமல் இருக்கவே மாட்டார். அந்த அளவிற்கு அவர் சிலுவையை தியானித்து சிலுவையோடு கூட ஒன்றித்திருந்தார். இயேசு அதைத்தான் விரும்புகிறார். இந்த பந்தியிலே உங்களோடு ஐக்கியப்படுவதற்கு குறித்து நான் ஆசையாயிருந்தேன். திருவிருந்து ஆராதனைன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண கூடுவாங்க, போயிருப்போம். எல்லா சர்ச்சிலையும் திருவிருந்து இருக்காது. சில சர்ச்சில் வாரம் வைப்பாங்க, சில சர்ச்சில் மாதத்தில் ஒரு நாள் தான். நம்ம போகிற இடத்துல இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன ஆண்டவர் மகிழுகிறார். அவரோடு ஐக்கியப்படும் அந்த சிலுவை மரணத்தை தியானிச்சு அந்த ரத்தம், அவர் பட்ட பாடுகளை எண்ணி 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 என்னுடைய மணவாளன் எனக்காக எவ்வளவு பாடுபட்டு என்னை மணவாட்டி ஆக்கி இருக்கிறார், அது நினைக்கும் போது அவர் மேல ஒரு அன்பு பாசம் நமக்கு பொங்கும். அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவும். அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மை கழிகூற பண்ணும். என் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் எனக்காய் சிந்தி இருப்பார். என் மேல இவ்வளவு பாசம் வைத்திருந்தால் சரீரத்தை எல்லாம் அடித்து கிளிக்க ஒப்பு கொடுத்திருப்பார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்த என்னுடைய மணவாளனை நான் நேசிக்கிறேன், என்னுடைய நேசரை நான் நேசிக்கிறேன். அந்த அன்பு நமக்குள்ளே பெருகும். அதான் இயேசுடைய விருப்பம், அவருடைய ஆசை. அதனால திருவிருந்து ஆராதனையில் கட்டாயம் பங்கு பெற வேண்டும். அவரோடு கூட அந்த மரணத்தை நீங்க தியானிக்கணும். திருவிருந்து ஆராதனையில் மட்டுமல்ல, கூடுமான வரைக்கும் எல்லா நாளும் என்னுடைய ஜெபத்தில்
எல்லா நாளும் அவருடைய சிலுவையை நான் தியானிக்காமல் இருந்தது இல்லை. அந்த சிலுவைக்காக நன்றி சொல்லி, அந்த இரத்தத்திற்காக நன்றி சொல்லி, அவர் பட்ட அடிகள் பாடுகளுக்காக நன்றி சொல்லி அவரை துதிக்கும் போது அவர் மேல ஒரு அன்பு பாசம் உண்டாகும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி இந்த பந்தியில உங்களோடு புசிக்க நான் ஆசையாக இருந்தேன். மணவாளனுடைய ஆசை, அவரோடு கூட நீங்கள் ஐக்கியப்படுங்க. ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல் 20 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், 20-25 வருஷமாக இருக்கும். சாம் ஜபத்துரை அண்ணன் தலைமையில் தான் இஸ்ரேல் தேசத்தை பார்க்க நாங்கள் போயிருந்தோம். இப்போ சங்கர் பிரதர் உயிரோடு இருந்தாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கும், பெரிய டீம். சாம் ஜபத்துரை அண்ணன் தலைமையில் தான் நாங்கள் போனோம். அவங்க தான் அழைச்சிட்டு போனாங்க. போன போது எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே கார்டன் டூம், தோட்டத்து கல்லறை, இயேசு உயிர்த்தெழுந்த இடம், அங்கே கம்யூனியன் சர்வீஸ், திருவிருந்து ஆராதனை. அப்போ நாங்கள் உட்கார்ந்துருக்க 100 பேர். சாம் ஜபத்துரை தான் அந்த ஆராதனை நடத்தினாங்க, திருவிருந்து ஆராதனை. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பின் வரிசையில் உட்கார்ந்துருந்தேன், பின் பெஞ்சில் பின்னால் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துருந்தேன். அவங்க அந்த சிலுவை பற்றி, நாங்கள் இப்போ தான் அந்த இயேசு சிலுவை சுமந்து கொண்டு வந்தது, கொல்கத்தா மேட்டில் அடிக்கப்பட்டது, அந்த இடம்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ சாம் ஜபத்துரை சிலுவை பற்றி அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, செய்தி கொடுக்குறாங்க. இப்போ கண்ணால் அந்த இடம், கொல்கத்தா மேடு அதெல்லாம் பார்த்ததுனால என்னால் தாங்க முடியல, எனக்கு அழுகி அடக்க முடியல. அழுதுகிட்டே இருக்கேன் குனிஞ்சு. அந்த செய்தியை கேட்க அந்த சிலுவை, அந்த அன்பு, அந்த பாடு நினைச்சு அப்படியே நொறுங்கி அழுதுகிட்டே இருக்கேன். இவ்வளவா எனக்காய் பாடுபட்டாரே, இவ்வளவாய் ரத்தம் சிந்தினாரே. அந்த பிரசங்கத்தை கேட்க எனக்கு அழுகையா வருது. அந்த அன்பை நினைத்து அப்படியே நான் குனிந்து அழுது கொண்டே இருக்கிறேன். அவங்க பிரசங்கம் முடிந்தது. அப்போ சில நிமிட நேர அமைதி. அவங்க அதை விட்டு கொடுக்க போறாங்க. திடீரென்று ஒரு சத்தம் என் காதல கேட்குது, இடி முழக்கத்தை போல ஒரு சத்தம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என் காதல, என்னுடைய காதல் அந்த சத்தம் கேட்டது. என்னுடைய உணர்வு காதுக்குள் அந்த சத்தம் நுழைந்து என் எலும்புகள், நரம்புகள், தசைகள் அப்படியே அதிருகிறது. அந்த சத்தம் ஒரு இடி முழக்கத்தை போல ஒரு சத்தம். ஒரே ஒரு முறை, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்படியே ஒரு பெரிய ஒரு மாற்றம். அந்த சிலுவை பாடு, மரணம், திருவிருந்தில் நீங்க பங்கு பெறும்போது அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ரெண்டையும் தியானிக்கிறீங்க. அவருடைய வருகை வரைக்கும் செய்ய சொன்னார், வருகையும் அதில் தியானிக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோட கூட பந்தியில நீங்க ஐக்கியப்பட நான் விரும்புகிறேன், ஆசையா இருக்கிறேன். ரொம்ப ஆசை ஆண்டவருக்கு, அவரு கூட போய் ஐக்கியப்படுவார். திருவிருந்து ஆராதனைக்கு போகும்போது அது ஆராதனை நடத்துகிற எந்த பாஸ்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் எனக்கு அவங்கள தெரியவே தெரியாது. நான் போய் ஆல்டரில் அதை வாங்கும்போது இயேசு தன் கைகளினால் அதை பிட்டு என் கையில தருகிறதைத்தான் நான் உணர்ந்திருக்கிறேன். அங்கே ஊழியக்காரனை நான் பார்ப்பதில்லை. என் இயேசு, அவரோடு ஐக்கியப்பட நான் வந்திருக்கிறேன். அவர் அந்த அப்பத்தை பிட்டு என் கையில தருகிறார். அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து என்கிட்ட தருகிறார், என்னுடைய ரத்தம் என்று. ஆராதனை நடத்துறவங்க யாராவது இருக்கட்டும், எந்த பாஸ்டாவும் இருக்கட்டும், எந்த போதகராக இருக்கட்டும், எனக்கு அவனுடைய கண்களில் தெரியாது. எனக்கு தெரிவது என் நேசர் இயேசு, எனக்காக மரித்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக பலியானவர். அது அவர் மேல எனக்கு அதிகமான அன்பை கொண்டு வருகிறது, பாசத்தை கொண்டு வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆசையா இருக்கிறேன், உங்க கூட நான் பந்தி இருக்க நான் ஆசையா இருக்கிறேன். அதனால தினம் கம்யூனிஸ்ட் சர்வீஸ் வச்சா கூட நான் தினம் பங்கு பெற்றுருவேன். மாசத்துல ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் நான் பங்கு பெறேன் அப்படி கிடையாது. டெய்லி வச்சா கூட நான் பங்கு பெற்றுருவேன். என் அவரோடு ஐக்கியப்படுவது, அவர் ரொம்ப ஆசையா இருக்கிறார், என் கூட ஐக்கியப்படுங்க. அவருடைய மரணத்தோட நம்ம ஐக்கியப்படணும். அந்த மணவாளன் சும்மா ஒரு மணவாளன் ஆகல. உலகத்துல மணவாளன் வரும்போது மணவாட்டிக்கிட்ட காசு வாங்கிட்டு தான் தாலி கட்டுறாரு. உலக மணவாளன் இந்த காலத்தில் காசு வாங்காமல் தாலி கட்ட மாட்டேன்னு. கார் கொடுப்பீங்களா? அது என்ன கார் கொடுப்பீங்க? நிறைய மாறிட்டு இப்போ பரவாயில்ல, ஒன்றுமே கேட்கல அப்படி சொல்கிற ஆட்கள் கல்யாணம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் சிலர் காசு கேட்குறாரு. ஒருத்தர் சொன்னார், என்ஜினியருடைய ரேட் இன்னைக்கு என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை கேட்குறாரு. மாப்பிள்ளை என்ஜினியர் படிச்சுட்டாராம், அவருக்கு காசு வேணுமா? பொண்ணு வீட்டில் கேட்குறா, இவ்வளோ தந்தாதான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்.
அவ்வளோ முடியாதுங்கன்னு கேட்டார். உங்களுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ஜினியருடைய ரேட் என்ன தெரியுமா? ரேட்டு கொடுத்து வாங்கணுன்னா எதை வாங்குறது? சந்தையில் போய் ஆடு மாடை தான் வாங்கணும், காசு கொடுத்து விலை பேசி. அவர் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து கழுத்தில் கயித்தை போட்டு கட்டிடணும் வீட்டுக்கு வெளியில். காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கட்டி போடணும். இந்த மாதிரி கிறிஸ்தவங்களும் இருக்காங்க மதியனமாக மணவாளன். ஆனால் இயேசுவாகிய மணவாளன் அப்படி இல்லை, நம்மகிட்ட வாங்கல. அவர் உயிரை கொடுத்து நம்மை மணவாட்டி ஆக்கி இருக்கிறார். தன் ஜீவனை கொடுத்து நம்மை மணவாட்டி ஆக்கி இருக்கிறார். தன்னையே பலியாய் கொடுத்து, நீ என்னுடைய மணவாட்டி, என் ரத்தத்தினால் நான் மீட்டு எடுத்திருக்கிறேன். அதான் மணவாளன். அவர் மேல நமக்கு பாசம் வரும். அதை நினைக்க நினைக்க தியானிக்க தியானிக்க ஒரு பாசம் வரும். அவர் ரொம்ப விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 12 வசனம். லூக்கா 12:49 மணவாளன் விரும்புகிற ஒரு விருப்பம் பாருங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நான் அக்னியை போட வந்தேன், அதை பற்றி எரியணும். உலகம் முழுவதும் அந்த அக்னி பரவணும். என்ன அக்னி? அழிவை உண்டாக்குகிற அக்னி அல்ல, குடிசைகளை எரிக்கிற அக்னி அல்ல, ஒரு வீட்டை கொளுத்துகிற அக்னி அல்ல. இது பரிசுத்தாவின் அக்னி, இது எழுப்புதல் அக்னி. இந்த அக்னி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும், ஒரு பட்டணத்தை மாற்றிவிடும், ஒரு கிராமத்தை மாற்றிவிடும், ஒரு தேசத்தையே மறுரூபமாக்கிவிடும். இது பாவத்தை அழிக்கிற ஒரு அக்னி, சாபத்தை அழிக்கிற ஒரு அக்னி, சாத்தானுடைய வல்லமைகளை சுட்டரிக்கிற ஒரு அக்னி, அது நம்மை நன்மை உள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு அக்னி. அந்த அக்னியை நான் போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதான் அவருடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம் தான். இந்த அக்னி ஆண்டவர் போட்டார், இது பற்றி எரியன்னு. அதுக்கு நான் மணவாட்டி என்ன பண்ண முடியும்? அக்னியை போட வந்தார், போட்டுற வேண்டியதான். பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றாரு. மணவாட்டியாகிய நான் என்ன பண்ண முடியும்? அக்னி அவர் போட்டுருவாரு. அது போடுறதுக்கும் அது பற்றி எரிவதற்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம ஜெபம் பண்ணினா அவர் அக்னியை போடுவார். நம்ம ஜெபம் பண்ணினால் அந்த அக்னி பரவ ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அவருடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலர் 1 5 வசனத்தில் தன் சீசரை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே காத்திருங்கள். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார், எருசலேமிலே காத்திருங்க. இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எந்த இடத்துலயாவது இயேசு நான் அக்னியை போட போறேன், தேற்றரவாளன் வருவார், பிதாவானவர் பரிசுத்தாவியானவர் அனுப்புவார், அதனால நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு பார்த்தா சொல்லவே இல்லை. இயேசு வெளிப்படையாக நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லை. காத்திருங்கன்னு சொன்னார். ஆனா இவங்க விளங்கி கொண்டாங்க, காத்திருக்கிறதுனா என்னது? ஜெபம் பண்ணுவது. அல்லேலூயா. சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்க என்ன பண்ணி காத்திருக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க, என்னென்ன என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் காத்திருக்கிறேன்பாங்க. ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன் காத்திருக்கிறேன்பாங்க. அது வேற. ஆனா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுனா அவரோட தொடர்பில் இருப்பது, அவர்கிட்ட பேசி கொண்டு இருப்பது, ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பது. சீஷர்கள் பாருங்களேன், அவங்க என்ன பண்ணாங்களே, மேலறையில் ஏறினாங்க. 11 அப்போஸ்தலர்கள், இயேசுனுடைய தாயாகிய மரியாள், சில பெண்கள் எல்லாம் சேர்த்து 120 பேர் மேலறையில் ஏறினாங்க. ஆண்டவர் காத்திருக்க தானே சொன்னாரு, எல்லாம் அமைதியா உட்காந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நான் இப்படியே விட்டேன்னா நீங்க என்ன ஆவீங்க? நான் மேல அமைதியா நிக்கிறேன், 5 நிமிஷம் நீங்களே சும்மா இருங்கன்னு இருந்தா என்ன ஆகும்? உங்க மைண்ட்ல என்னென்ன, பிரதர் என்னாச்சு, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாரு, யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ அவங்க மேலறையில் இருக்கிறாங்க, காத்திருக்கிறன்னு என்னதான் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 14 வசனத்தில் அவங்க எல்லாரும் மேலறையில் ஏறி 120 பேர் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அக்னி வருவதற்கு எதுக்கு? வாக்குத்தத்தம் நிறைவேறணும். வாக்குத்தத்தம் என்ன? அக்னியை நான் போட வேண்டும். அதான் வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஜெபம் பண்றாங்க. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு தரித்திருந்தார்கள். எத்தனை நாள் இருந்தாங்க?
எத்தனை நாள் இருந்தால் நமக்கு என்ன அப்படின்றீங்களா? எத்தனை நாள் இருந்தாங்க? 10 நாட்கள். பெந்தேகோஸ்தே நாள் வரும் வரைக்கும். பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று அர்த்தம். 50வது நாள் என்று அர்த்தம். பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாளில் வரக்கூடிய அறுப்பின் பண்டிகை, அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். அது ஒரு பண்டிகையினுடைய பெயர் தான் பெந்தேகோஸ்தே என்பது. இயேசு பஸ்கா பண்டிகை டைமில் சிலுவையில் அறையப்பட்டார். அதன் பிறகு உயிர்த்தெழுந்து அதன் பிறகு 40 நாளும் சீஷருக்கு காணப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். அதன் பிறகு 10 நாள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் 2ஆம் அதிகாரத்தில். அந்த 10 நாள் அவங்க காத்திருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? எப்போ ஆவியானவர் வருவார், எப்போ அந்த அக்கினி போடப்படும், எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. எத்தனாவது நாளில் வருவார், எப்போ ஊற்றப்படுவார், எப்போ தேற்றரவாளன் வருவார், ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அங்கே பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது, மியூசிக் டீம் கிடையாது, பாடகர் குழு கிடையாது. ஒன்லி ப்ரேயர். ஜபத்தில் தரித்திருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. ஜபம் பண்ணுவதில் வேண்டுதலையும் என்ன ஜபம் பண்ணி இருப்பாங்க? எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஜெபிச்சிருப்பாங்களா? அப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரே ஜபந்தான். வாக்குத்தத்தை நிறைவேறணும். அக்னியை போடுவேன் நீர் சொன்னீரே போடும், தேற்றரவாளை அனுப்புவேன் சொன்னீரே நீர் அனுப்பும். ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம், அக்னியை நீர் போடுவதற்காய் காத்திருக்கிறோம். அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று சொன்னீரே நாங்கள் காத்திருக்கிறோம். தேற்றரவாளனை அனுப்புவேன் சொன்னீரே, அந்த தேற்றரவாளனுக்காய் காத்திருக்கிறோம். ஆவியானவருக்காக அந்த அக்னி போடப்படுவதற்காக ஜெபித்தார்கள். 10 நாள் ஜெபத்திற்கு பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அக்னி போடப்படுகிறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா. அங்குதான் அக்னி போடப்பட்டது. அன்றைக்கு எருசலேமில் போடப்பட்ட அக்னி பரவ ஆரம்பித்தது. அந்த அக்னி பரவ ஆரம்பித்தது. முதல் நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த நாள் ஆரம்பத்தில் 120 பேர், அதிகாரத்தினுடைய முடிவில் 3120 பேர். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அக்னி பரவுகிறது, மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில சேர்க்கப்பட்டு கொண்டே வர்றாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் திரளான ஸ்திரீகளும் புருஷர்களும் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்படுறாங்க. அக்னி பரவுகிறது, திரளான மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. எந்த எருசலேம் இயேசுவை புறக்கணித்ததோ அதே எருசலேமுக்குள் அக்னி இறங்கின உடனே எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. எண்ண முடியல. 3000, 5000, இப்ப என்ன திரளான ஸ்திரீகள் புருஷர், எண்ண முடியல. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவம் எழுதப்பட்ட போது எருசலேமிலே 23,000 விசுவாசிகள் இருந்தார்கள் என்பதாக. 2000 வருஷத்துக்கு முன்னால 23,000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தொகைக்கு சமம். அவ்வளவு பெரிய மாற்றம் எருசலேமுக்குள்ளே. எப்படி இந்த மாற்றம் வந்தது? ஒரு 50 நாளைக்கு முன்னால இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று பட்டணமே எழும்பி நின்றது. இன்றைக்கு இந்த பட்டணமே இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க ஆரம்பித்து விட்டது. பட்டணமே இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்து விட்டது. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கிறோம். இந்த ஆசாரியர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூச்சலிட்ட பெரும் கூட்டத்தில் முக்கியமானவர்கள். இப்ப அவங்க ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் விசுவாசிகள் ஆகிவிட்டார்கள். அக்னி, ஒரு அக்னி வரும்போது ஒரு பட்டணத்தை அது மாற்றிவிடும், சமுதாயத்தை மாற்றிவிடும், அது சபைக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும், ஒரு தேசத்தை மாற்றிவிடும், மறுரூபமாக்கிவிடும். அதனால தான் அக்னியை போட விரும்புகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு உயிரோடு இருக்கும் போது அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்த போதிலும் இயேசு சபை ஆரம்பிக்கவில்லை, எங்குமே சர்ச்சை ஆரம்பிக்கவில்லை. ஆண்டவருக்கு தெரியும் இது ஆவியானவர் வந்து செய்ய வேண்டியது. அக்னி வரும்போது சபை ஆரம்பிக்கப்படும், அக்னி பரவி செல்லும் என்று சொல்லி இயேசுவுக்கு தெரியும். இயேசு 3.5 ஆண்டு காலம் ஒரு ஆயத்த ஊழியத்தை செய்தார், மக்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். ஆவியானவர் அக்னி எப்பொழுது போடப்பட்டதோ உடனே சபை, எருசலேமிலே சபை, சமாரியாவிலே சபை, கலிலேயா முழுவதிலும் சபை. அப்போஸ்தலர் 9:31 சொல்லுகிறது, எருசலேமிலும் சமாரியாவிலும் கலிலேயாவிலும் எல்லா இடத்திலும் சபைகள் சமாதானம் பெற்று வளர்ந்து பெருகிற்று. எல்லா கிராமத்திலும் சபை,
எல்லா பட்டணத்திலும் சபை அக்னி பரவி கொண்டே போகிறது. இயேசுவுக்கு அது தெரியும். அக்னி வந்தால்தான் உலகம் மாறும், அக்னி இறங்கினால்தான் பட்டணம் மாறும், பரிசுத்த ஆவியாகிய அக்னி வந்தால்தான் தேசமே மாறும், உலகமே மாறும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்னியை போட வந்தேன், அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன், என் உள்ளத்தின் விருப்பமே அதுதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது முதல் நூற்றாண்டிலே நடந்த எழுப்புதல். ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக கடைசி கால எழுப்புதல் இந்த உலகத்தில் வரப்போகிறது. அந்த கடைசி கால எழுப்புதலிலே தேவ அக்னி ஒன்று போடப்பட போகிறது. பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட போகிறது. அதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். அதுதான் இப்பொழுது வந்திருக்கிறது. ஆண்டவர் அக்னியை போடுகிற ஒரு காலத்தில் நாம் வந்துவிட்டோம். இந்தியாவிலே தேவன் தன் அக்னியை போடுகிற ஒரு காலம் வந்துவிட்டது. அன்றைக்கு எருசலேமிலே போடப்பட்டதை போல ஆண்டவர் தன்னுடைய அக்னியை தமிழ்நாட்டிலே போட விரும்புகிறார். இங்கிருந்து அந்த அக்னி இந்தியா முழுவதிலும் பரவ போகிறது, உலகம் முழுவதிலும் பரவ போகிறது. அதுதான் அந்த மணவாளனுடைய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக நாம் என்ன செய்வது? நாம் ஜெபம் பண்ண வேண்டும், தாகத்தோடு ஜெபிக்க வேண்டும். அக்னி அனுப்பும் ஆண்டவரே, அக்னி அனுப்பும். அந்த பரிசுத்தாவின் அக்னியை போடும், எழுப்புதல் அக்னியை போடும். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகரியா 10:1 வாசிக்கிறோம். முன்மாறி பெந்தேகோஸ்தே நாளிலே வந்தது, பின்மாறி கடைசி காலத்திலே வரப்போகிறது, அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அவர்கள் கூடியிருந்து ஜெபித்தார்கள். அங்கு அந்த பரிசுத்தாவின் வல்லமை இறங்க வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு தேவை, நம்முடைய தேசத்திற்கு தேவை பரிசுத்தாவின் அக்னி, எழுப்புதல் அக்னி. அல்லேலூயா. ஒரு பக்கம் மதுபான கடை, அரசாங்கம் குடிக்காதபடி மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே குடிக்காக கடைகளை திறந்து வைத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் லஞ்சம், ஊழல், அநியாயங்கள், அநீதியான ஒரு சூழ்நிலை தேசத்தில், இந்தியா தேசம் முழுவதிலும் பாருங்கள். ஏமாற்றுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், பொய்யான காரியத்தை செய்கிறவர்கள், தேசம் இந்த மாதிரி காரியத்தில் போய் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு மாற்றம் வரும்? எப்படி ஒரு மாற்றம் வரும்? இந்தியாவிற்கு ஒரே ஒரு விமோச்சனம், பரிசுத்தாவின் அக்னி வர வேண்டும். எழுப்புதல் அக்னி போடப்பட வேண்டும். அக்னி போடப்பட்டு விட்டால், எழுப்புதல் அக்னி வந்து விட்டால் தேசமே மறுரூபமாக்கப்பட்டு விடும், பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. அதுக்கு மணவாட்டியாயிருக்கிற நாம் அந்த மணவாளனுடைய விருப்பம் நிறைவேற தாகத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். இந்தோனேஷியா உலகத்திலேயே பெரிய முஸ்லீம் நாடு, உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை உள்ளதில் முஸ்லீம் நாடுகளிலே பெரிய நாடு இந்தோனேஷியா தான். மலேசியா, சிங்கப்பூருக்கு பக்கத்தில் இருக்க தீவு கூட்டங்கள், அந்த நாடு தான் ஏராளமான முஸ்லீம்கள் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் இன்றைக்கு என்ன நடக்கு தெரியுமா? இன்றைக்கு மோர் தென் 25% கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டார்கள். 25% மேலே கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டார்கள். ஒரு முஸ்லீம் நாடு, கர்த்தர் முஸ்லீம் நாட்டை அசைத்து கொண்டிருக்கிறார். எப்படி இந்த காரியம் நடந்தது? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன ஆலயம், ஓடு போட்ட ஒரு ஆலயம், திடீரென்று ஒரு நாள் பகல் நேரத்தில் தீ பற்றி கொண்டது. ஆலயத்தின் அந்த ஓட்டு மேல் பகுதியில் தீ பற்றி எரிந்தது. உடனே கிராம மக்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க, சர்ச்சில் தீ பிடிச்சிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி. எல்லாரும் ஓடி வந்தால் நெருப்பு பிடித்து எரிகிறது ஆலயம். ஆலயத்தில் ஒரு நெருப்பு, எல்லாம் கொண்டு தண்ணியை ஊற்றி அணைச்சி பார்க்குறாங்க, அணைக்க முடியவில்லை. நெருப்பு கொழுந்து விட்டு எரிகிறது, அணைக்க முடியலை. ஆனால் ஓட்டில் சேதம் காணப்படவில்லை. ஓடு அப்படியே இருக்குது, நெருப்புனால எந்த சேதமும் ஏற்படவில்லை. நெருப்பு அணையவும் மாட்டேங்குது, சேதமும் ஏற்படுத்தலை. என்ன நடக்கிறதுன்னு ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆலயத்தின் கதவை திறந்து கொண்டு ஒரு மனிதன் சர்ச்சுக்குள்ளேருந்து வெளியே வந்தான். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க, சர்ச்சில் தீ பிடிச்சிருக்கு, நீ என்ன பண்ண உள்ளன்னு சொல்லி. தீ பிடிச்சிருக்கா? இல்லையே, உள்ளே வந்து பாருங்கன்னு எல்லாரும் உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போனால் ஒரு சிறு கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவில நிரம்பி முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் தெரிந்தது, இது சேதம் உண்டாக்குற அக்னி அல்ல, இது வேற அக்னி, ஆண்டவர் அனுப்பி இருக்கிற அக்னி, எழுப்புதல் அக்னி. அந்த சின்ன கிராமத்தில் ஆரம்பித்த எழுப்புதல் அக்னி இன்றைக்கு தேசம் முழுவதிலும் பரவி கொண்டிருக்கிறது.
கடந்த வருஷத்துல இந்தோனேஷியாவுடைய தலைநகர் ஜகார்த்தாவில் ஒரு பிரேயர் ரேலி நடத்தி இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். 303 டயசிஸ்ல இருந்து 303 சினாடுகள் இருந்து எல்லா சபை பிரிவினர்களும், பிஷப்மார்கள், போதகர்கள், தலைமை போதகர்கள் அத்தனை சபையை ஒன்று சேர்ந்து ஒரு உபவாச ஜெபம் பிரேயர் ரேலி நடத்தி இருக்கிறார்கள். 1 லட்சத்திற்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் கூடி வந்து ஜெபித்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாட்டில். அல்லேலூயா. எழுப்புதல் எழுப்புதல் இந்த எழுப்புதல் வரும்போது, அந்த எழுப்புதல் அக்கனை வரும்போது தேசமே மாறும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு மன்றாடி கொண்டிருக்கிறோம். இப்ப கர்த்தருடைய வேளை வந்து விட்டாரு. தமிழ்நாட்டுக்கான கர்த்தருடைய வேளை வந்து விட்டாரு. இந்தியாவுக்கான கர்த்தருடைய வேளை வந்து விட்டாரு. ஒரு அக்னி இறங்கும் பொழுது தேசமே மாற போகிறது. ஆவியானுடைய வல்லமை அக்னியா இறங்க போகிறது. அதான் மணவாளனுடைய விருப்பம். அக்னியை போட வந்தேன், அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். என் ஆண்டவர் விரும்புகிறார். 1904-5 ஆண்டுகள்ல வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் உண்டானாரு. ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு வாலிபன் மூலமாக இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து அதை ஒட்டி இருக்கிற வேல்ஸ் தேசம் அதெல்லாம் சேர்ந்ததான் யுனைடெட் கிங்டம். அதுல வேல்ஸ் தேசம் ஒரு அழகான ஒரு தேசம். கடந்த வருஷம் தான் அங்கே போகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. ஒரு ரெட்ரீட்டுக்காக தமிழ் சபைகள் நடத்தின ரெட்ரீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாடே அவ்வளவு அழகா இருக்கிறது. எல்லாம் மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள ஒரு தேசம் அந்த வேல்ஸ் தேசம். ஒரு காலத்துல நல்ல கிறிஸ்தவ தேசமா இருந்தது. அந்த ஈவான் ராபர்ட்ஸ் காலத்துல அந்த தேசம் கர்த்தர் விட்டு பின்வாங்கி போனது. எங்கு பார்த்தாலும் மதுபான கடைகள், எங்கு போனாலும் நடன கிளப்புகள், சர்ச்சைக்கு ஆட்களே வருவதில்லை. சர்ச்செல்லாம் வெறிச்சோடி கடந்தது. மக்கள் பாவத்துல சிற்றின்பத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஈவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒரு வாலிபன் ஒரு சுரங்கத்தில், நிலக்கர சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் 15 வயசுல ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ள பாரம், என் தேசம் இப்படி இருக்கிறதே, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதே, எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகிவிட்டதே, ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ஜெபிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் நடுராத்திரி 12 மணியிலிருந்து 4 மணி வரை ஜெபம் செய்வானா. அந்த இளம் வாலிபன் நடுராத்திரில 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் எழுப்புதலுக்காக, அக்னிக்காக, நம்முடைய அக்னியை போடும் எழுப்புதல் வேண்டும் என்று கதறி கதறி ஜெபித்திருக்கிறான். எத்தனை நாட்கள் தெரியுமா? 11 வருடங்கள் அவன் ஜெபித்திருக்கிறான். 11 வருடங்கள் தினமும் நடுராத்திரியில இந்த எழுப்புதலுக்காக தாகத்தோடு ஜெபித்தவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஒரு நாள் ஆண்டவர் இறங்கினார். உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நான் எழுப்புதல் அனுப்ப போகிறேன் என்று சொன்னார். அதன்படியே கர்த்தர் எழுப்புதலை அனுப்பினார். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. அவன் போய் பிரசங்கித்த இடத்திலெல்லாம் ஜனங்கள் கண்ணீரோடு மனம் திரும்பினார்கள். ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டானது. தேசமே கர்த்தர் பக்கம் திரும்பினது. மதுபான கடைகள் மூடப்பட்டது, நடன கிளப்புகள் மூடப்பட்டது, ஆலயங்கள் நிரம்பி வழி ஆரம்பித்தது, தேசமே மாற்றப்பட்டது. ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசம் முழுவதும், வேல்ஸ் தேசம் முழுவதும் இந்த வாலிபன் மூலமாய் உண்டானது. அந்த நாட்களில் உண்டான எழுப்புதல் அது ஐரோப்பா நாடுகளில் பல நாடுகளை அது சந்தித்தது என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் அந்த எழுப்புதல் நடந்த அதே சமயத்திலே தான் இந்தியாவினுடைய வட மாநிலத்திலே, மகாராஷ்டிரா மாநிலம் பூனாவில் பண்டித ராமபா என்கிற ஒரு மகள், பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், பெரிய படிப்பாளி, பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்ய அர்ப்பணித்து ஒரு ஆசிரமத்தை வைத்து அநாதை குழந்தைகள், அது ஆதரவற்ற பெண்கள், விதவைகள், அவங்களெல்லாம் வைத்து பராமரித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலின் தாகம். 5 வருடங்கள் பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வர வேண்டும், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று பத்திரிகையில் எழுதி கொண்டே வந்திருக்கிறார்கள். அது மாத்திரம் 10 பேர் உள்ள 55 குழுக்களை ஏற்படுத்தி எழுப்புதலுக்காக ஜெபிக்க வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டார். அதே சமயம் வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் உண்டான அந்த சமயம் 1905 வருஷம் பூனாவில் அந்த ஆசிரமத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த சமயம் அந்த சரித்திரம் சொல்லுகிறாரு, அக்னி அவர்கள் மீது ஊற்றப்பட்டது. அது அக்னிமயமான நாவுகள். பெந்தேகோஸ்தே நாளில் எப்படி ஆவியானவர் அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்ததோ அதே விதமாக இங்கே கூடியிருந்த பெண்கள் மேலே அக்னிமயமான நாவுகள் போல ஆவியானவர் வந்து இறங்கினதாக சரித்திரம் சொல்லுகிறாரு. ஒரு பெரிய அசைவு, ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த எழுப்புதல் நிமித்தமாக அந்த நாட்களில் பெரிய ஒரு சுவிசேஷ குழுவை ஏற்படுத்தி பல மாநிலங்களுக்கு
குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மாநிலங்களுக்குள்ள சுவிசேஷத்தை அறிவிக்க ஆட்களை அனுப்பி இருக்கிறார்கள். அந்த நாட்களில் ஏற்பட்ட ஒரு எழுப்புதல், அந்த எழுப்புதல் ஈவான் ராபர்ட்ஸ் மூலமாய் உண்டான எழுப்புதல் காலத்தில் வட இந்தியாவில் இந்த எழுப்புதல் உண்டானது. வட மாநிலங்களில் சில மாநிலங்களில் அந்த எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. அதே சமயத்தில் தான் 1906 வருஷம் அமெரிக்காவில் எழுப்புதல் உண்டானது. இந்த வேல்ஸ் தேச எழுப்புதலை பார்க்க வில்லியம் சீமோர் என்கிற ஒரு பிளாக் அமெரிக்கன், அவருக்கு ஒரு கண் கிடையாது, ஒரு கண் தான் பார்வை. இந்த எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்டு அவர் இந்த வேல்ஸ் தேசத்திற்கு வந்தார். அவருக்குள்ள ஒரு எழுப்புதல் அக்னி பற்றி கொண்டது. அமெரிக்காவில் எழுப்புதல் வரணும் வரணும்னு ஜெபம் பண்ணி அமெரிக்காவுக்கு வந்தார். எந்த சபையும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிகாகோவில், அது மாதிரி டெக்சஸில் சபைகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணித்தார். கலிபோர்னியா மாநிலம் வந்தார். அங்குள்ள லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் சபைகள் இடம் கொடுக்கவில்லை. ஆவியானவர் சொன்னார், தெருவில் நின்று பேசி என்று சொல்லி அசூசா தெரு என்கிற ஒரு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். எழுப்புதல் ஆரம்பித்தார். அதை கேட்ட மக்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லாரும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசினாங்க. பரவ ஆரம்பித்தது எழுப்புதல். அதற்கு பேர் அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதல், அசூசா தெரு எழுப்புதல். 1906 வருஷம் அந்த எழுப்புதல் ஆரம்பித்தார். அந்த எழுப்புதல் நடந்த சமயம் ஜனங்கள் எத்திசையில வர ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த தெருவில் இருந்த ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் தீப்பிடித்து சிதறி கிடந்தபடியினால் அதை செப்பனிட்டு கிளீன் பண்ணி அந்த ஆலயத்துக்குள்ள அந்த கூட்டம் நடத்தி இருக்கிறார். 60 அடி நீளம் 40 அடி அகலம் உள்ள ஒரு சின்ன ஆலயம். ஜனங்கள் எத்திசையிலிருந்து வர ஆரம்பித்தாங்க. மைக்கு கிடையாது, புல்பிட் கிடையாது, மியூசிக் குரூப் கிடையாது. வர்றவங்களுக்கு வசனத்தை சொல்லுவார். அவர் ஜெபிக்க முழங்கால் படியிட்டால் ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஜனங்கள் கதறி கதறி அழுது மனம் திரும்புவாங்க. அப்படி ஆவினால நிரப்பப்படுவாங்க. பலத்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தாரு. அந்த எழுப்புதல் பரவி அமெரிக்கா முழுவதும் இருந்து ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். சரித்திரம் சொல்லுகிறாரு, தூரத்தில் ஜனங்கள் வரும் பொழுது அந்த ஆலயத்திற்கு மேலே 50 அடி உயரத்திற்கு அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறதை அநேக மக்கள் பார்த்திருக்கிறார்கள். நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறார்கள். ஆலயத்திற்கு உள்ளே வந்தால் மேகத்தினால் ஆலயம் நிறைந்திருக்குமா. அன்றைக்கு 1906 வருஷம் உண்டான எழுப்புதல் தான் உலகம் முழுவதில் ஒரு பெந்தேகோஸ்தே சபைகளை உருவாக்கிற்று. அந்த எழுப்புதலை உண்டானதுதான் சர்ச் ஆஃப் காட் என்கிற ஒரு சபை பிரிவு. 1914 வருஷம் இந்த எழுப்புதல்ல உண்டானதுதான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை. எல்லாமே இந்த அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதலிலே உண்டானது. உலகம் முழுதும் இருக்கிற இன்றைக்கு லட்சக்கணக்கான பெந்தேகோஸ்தே சபைகள் அந்த உண்டான எழுப்புதல்ல உண்டானது என்று சரித்திரம் சொல்லுகிறாரு. நான் கடந்த அசூசா ஸ்ட்ரீட்டை பார்க்க நான் போனேன். இந்த எழுப்புதல் நடந்த இடத்தை பார்க்க போனேன். அதே தெரு, அதே பேர்ல அந்த தெரு இப்பொழுதும் இருக்கிறது. அந்த இடத்தில் அசூசா ஸ்ட்ரீட் என்று எழுதி வைத்து அந்த எழுப்புதல் நடந்த குறிப்பை அங்கே எழுதி வைத்திருக்கிறது அரசாங்கம். அந்த ஊழியக்காரர் ஊழியம் செய்த இடம், அந்த எழுப்புதல் நடந்த சபை இருந்த இடத்துல அதை பிளேட்ல பதிச்சு வச்சிருக்காங்க. எழுப்புதலை குறித்து குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அங்கே போய் கோடி நின்று ஜெபம் பண்ணினோம். மறுபடியும் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் அமெரிக்காவிலே என்பதாய். அந்த வில்லியம் சீமோர் என்ற தேவ மனிதர் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த எழுப்புதல் நடந்த போது சுமார் 10 வருடம் அந்த எழுப்புதல் நீடித்தது என்று சரித்திரம் சொல்லுகிறாரு. அப்பொழுது அவர் சொல்லி இருக்கிறார், இன்னும் 100 வருஷம் கழித்து இந்த உலகத்தில் மறுபடியும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். மறுபடியும் ஒரு எழுப்புதல் 100 வருஷம் கழித்து உண்டாகும். அந்த எழுப்புதல் இப்பொழுது இருப்பதை விட பல மடங்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்பதாய் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இதுதான் அந்த 100வது வருஷம். நம்முடைய காலம்தான் அந்த வருஷம். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய வருஷம். தேவன் அக்னியை போடக்கூடிய ஒரு காலம். ஆண்டவர் அக்னியை போட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் அக்னியை இந்த எழுப்புதலில் இந்தியாவிலே தான் ஆரம்பிக்க விரும்புகிறார். உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறார்கள், கடைசி கால எழுப்புதல் இந்தியாவில் இருந்து புறப்படும் என்பதாக, அதுவும் இந்தியாவின் தென்பகுதியில் இருந்து உண்டாகும் என்பதாய். இங்குதான் இந்த அக்னி போடப்பட போகிறது. ஆகவேதான் இத்தனை ஆண்டு காலம் நான் நீண்ட ஜெபத்தை பண்ணி கொண்டு வருகிறோம். 27 வருடமாய் நாம் ஜெபித்திருக்கிறோம். அதற்கு முன்கூட்டியே சகோதரர் தினகரன், சகோதரர் ஜீவானந்தம் போன்ற தேவ மனிதர்கள் முழு இரவு ஜெபத்தை ஆரம்பித்து எழுப்புதலுக்காக 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டிலே ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏராளமான மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நீண்ட கால ஜெபம் யோசித்து பாருங்கள். அமெரிக்கா தேசத்தில் இவ்வளவு 40 வருடம் ஜெபித்திருந்தால்
இருந்தால் அமெரிக்காவில் 4 எழுப்புதல் உண்டாகி இருக்கும். ஆனால் நாம் இத்தனை காலம் ஜெபம் பண்ணியும் நாம் எதிர்பார்த்த எழுப்புதல் இன்னும் வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா நாடுகளை விட இந்தியா வித்தியாசமான ஒரு நாடு. விக்கிரகத்தினுடைய அஸ்திபாரம் இருக்கிற இடம், சாத்தானுடைய வேர் இருக்கிற ஒரு இடம். ஆகவேதான் தேவன் இதை உடைத்தால் உலகமே அசையும் என்று இந்த எழுப்புதலுக்காகவே தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் எந்த நாட்டிலேயும் இந்தியாவில் இருப்பதை போல விக்கிரக கோயில்களை நீங்கள் பார்க்க முடியாது. இங்க இருப்பதை போல விக்கிரக காரியங்களை காண முடியாது. மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்களை எந்த நாட்டிலும் நீங்கள் பார்க்க முடியாது. வட இந்தியாவிலே குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போனால் கூட தமிழ்நாட்டிலே காணப்படுகிற அளவிற்கு கோயில்கள், கோபுரங்கள், இந்த மாதிரி விக்கிரகங்களை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலே தான் அது அதிகம். ஆகவேதான் தமிழ்நாட்டிலே சாத்தானுடைய அஸ்திபாரம் உடைக்கப்பட்டால் இந்தியாவை அசையும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேதான் தமிழ்நாட்டிலே ஜெபிக்கிற மக்களை எழுப்பி இருக்கிறார். தமிழ்நாட்டை தேவன் அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் அசைவு வரும் பொழுது உலகமே அசைக்கப்பட்ட விடும். இங்க இருக்கிற சாத்தானுடைய அஸ்திபாரம் உடையும் பொழுது இந்தியாவின் அஸ்திபாரத்தையே கர்த்தர் அசைத்து விடுவார். சகல ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் திரும்புவார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அக்கினியை நான் போட விரும்புகிறேன், அது பற்றி எரிய விரும்புகிறேன். அதற்காக மனவாட்டியாக நம்முடைய உள்ளம் தாகம் கொள்ள வேண்டும். ஆண்டவரை அக்னியை போடும். தமிழ்நாட்டில் நம்முடைய அக்னியை போடும். இந்த கர்நாடகாவில் நம்முடைய அக்னியை போடும். ஆந்திராவில் நம்முடைய அக்னியை போடும். இந்த 4 மாநிலங்களிலே தான், இந்தியாவினுடைய தென்பகுதியில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 மாநிலங்களிலே தான் முதலாவது அக்னி போடப்பட போகிறது. தேவன் அக்னியை போடுவதற்காக இந்த 4 மாநிலங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ள மணல் கொண்டு எழும்ப வேண்டும். ஆண்டவரே அக்னியை போடும், இந்த அக்னி பற்றி எரியட்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். அதுதான் மணவாளனுடைய விருப்பம், அதுதான் அவருடைய ஆசை. ஒரு மணவாட்டி செய்ய வேண்டியது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று 10 நிமிடம் ஆண்டவரை நோக்கி அக்னியை போடும், அக்னியை போடும், அந்த அக்னி பற்றி எரியட்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க போகிறோம். ஒரே ஒரு ஜெப குறிப்பு, அக்னியை போடும் ஆண்டவரே, அக்னி பற்றி எரியட்டும். இந்த தமிழ்நாட்டிலே, கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே, கேரளாவிலே அக்னியை போடும். நீர் விரும்புகிறபடி அக்னியை போடும் என்று ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆயத்தமா? எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க, எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. எல்லாரும் முழு சத்தத்தோடு, முழு பலத்தோடு, என் மணவாளனே, என் ஆத்தும நேசரே, உம்முடைய விருப்பத்தின்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். நீர் விரும்புகிறபடி அக்னியை போடும், அக்னியை போடும், அக்னியை போடும். பரிசுத்தாவின் அக்னியை போடும், எழுப்புதல் அக்னியை போடும். உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. தமிழ்நாட்டில் உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. கர்நாடகாவில் உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. ஆந்திராவில் உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. கேரளாவில் உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. அக்னி, அக்னியை போடும். எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி. ஆண்டவரே, வானத்தை கழித்து இறங்குவீராக, வானத்தை கழித்து இறங்குவீராக. உருக்கம் அக்னி இறங்குமா போல அக்னி, அக்னி, பரிசுத்தாவின் அக்னி, அக்னியை போடுங்க ஆண்டவரே. மணவாளனே அக்னியை போடுங்க, அக்னியை போடுங்க. எழுப்புதல் அக்னியை போடுங்க, அக்னி அனுப்புங்க ஆண்டவரே. எழுப்புதல் அக்னி அனுப்புங்க ஆண்டவரே. அக்னி விழுவதாக. பின்மாறி காலத்து மழை வருவதாக. ஆவியானவர் ஊற்றப்படுவீராக, ஆவியானவர் ஊற்றப்படுவார். அக்னி வருவதாக. அக்னியை போடுவீராக, அக்னியை போடுவீராக, அக்னியை போடுவீராக. எழுப்புதல் அக்னியை போடுவீராக, எழுப்புதல் அக்னியை போடுவீராக. எழுப்புதல் அக்னியை போடும் ஆண்டவரே. எழுப்புதல் அக்னி இந்தியா முழுவதும் பரவட்டும், இந்தியா முழுவதும் பரவட்டும். எழுப்புதல் உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. என் மணவாளனுடைய விருப்பம் நிறைவேறுவதாக. அதற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம்.
அக்னியை போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்னி விழ ஆரம்பித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பெரும் மழையின் இரைச்சல் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இடி முழக்கத்தின் சத்தம் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானுடைய சுனாமி வந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் மணவாளனே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அக்னியை போட்டு அக்னியை பரவ செய்து இந்தியாவை நீர் மறுரூபமாக்க போகிறீர். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நிறைவேற எப்பவும் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பமாகிய அக்னி எழுப்புதல் அக்னி வர நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் விரும்புகிறபடியே நாங்கள் வாழவும் ஜெபிக்கவும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய மணவாளனே, எங்கள் நேச மணவாளனே, எங்களோடு கூட இருந்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.